2 பேர் தான் இருக்கீங்க. சரி, எத்தனையாவது கேள்வியில திருவள்ளி விட்டோம்? லாஸ்ட் கிளாஸ் வந்தீங்க தானே? எத்தனையாவது நம்ம தெரியாம விட்டோம்? திருவள்ளி, கேக்குதாமா? நான் பேசுறது கேக்குது தானே? தர்ஷனா, கேக்குதா நான் பேசுறது? எத்தனையாவது அவங்களையும் காணல. இருந்த ஒரு ஆளையும் காணும். ஐயோ, கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க. ஒரு ஆளை வச்சு கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். ஆமா. இப்ப எடுக்கிற ரெக்கார்டிங்ஸும் திருவிழி சொல்லுங்க இப்ப. சரி. ஐயோ. Okay. ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நானே பார்த்துட்டேன். 22வது கொஸ்டின் செய்யறது. நான் பேசுறது 2 பேரும் கிளியரா விளங்குது தானே இருக்காக்கள்? ஒரு நேரம் வருவாங்க, ஒரு நேரம் வரமாட்டாங்க. வந்த ஆட்கள் நான் ரிசீவ் பண்ண விரும்பல. ஸோ நான் கிளாஸ் செய்யறேன், பிரச்சனை இல்லை. இருக்க 2 பேர் சரி, கொஞ்சம் இருங்க, லீவ் ஆகாம இருங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்காக தான் செய்யறேன். வந்த ஆட்களுக்கு நான் வளமையா வர ஆட்களை காணல. ஸோ அதையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக செய்யறதுக்கு ரீசன் அதுதான். அவங்களை டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நான் செய்வோம். Give me a minute. 22வது கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 22வது தான் பார்க்க இருக்கு புள்ளே. சாரங்கன் பெயர் முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒரு கொஸ்டின் கண்டென்ட்டை வாசிக்கும் போது நீங்க வாசிக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன கேள்வி, என்ன கேட்டிருக்காங்கன்றத முதல்ல வாசிக்கணும். அந்த வகையில ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். அப்பதான் இல்லாம நீங்க கொஸ்டினை என்ன கொஸ்டின்ன்றத வாசிக்காம
கண்டென்ட்டை வாட்சிங்களா இருந்தா அந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன எடுக்க இயலாது, என்ன தேவைன்றது எடுக்க இயலாது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எகைன் சொல்றேன், கொஸ்டினா வாசிங்க. ஓகே. அப்ப காணி லாபம் ஏனைய முற்றுமணிகை வருமானமும் கேட்டிருந்தோம். இப்ப ஐடியா வந்துட்டு என்ன கேள்வின்றது. இப்ப வாங்க கொஸ்டின் கண்டென்ட்டுக்கு. தாரங்கன் பிஎல்சியின் 31/3/2022 முடிவடைந்த வருடத்துக்கு இனம் காணப்பட்ட மொத்த வருமானம் 5000, மொத்த செலவு 3500. சரியா? இனம் காணப்பட்ட மொத்த வருமானம் பின்வருவனவற்றை உள்ளடக்கி உள்ளது. ஓகே. காணி முதல் தடவை மீள்மதிப்பீட்டின் போது ஏற்பட்ட மிகை, இயந்திர விற்பனை மீதான ஆதாயம். காணி முதல் தடவை மீள்மதிப்பீட்டின் போது ஏற்பட்ட மிகையும் இயந்திரம் ஒன்றின் விற்பனை மீதான ஆதாயம். ஓகே. இனம் காணப்பட்ட மொத்த செலவுகளானது மோட்டார் வாகனங்களை முதல் தடவை மீள்மதிப்பீடு செய்யும் போது ஏற்பட்ட கொஞ்சம் இதுக்கு நான் ஒரு தெளிவா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இதை செய்ய முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்றேன். சரியா? இந்த மொத்த வருமானம் மொத்த செலவை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். இதுக்கு முதலையும் சொல்லியிருக்கேன், பட் இது முக்கியமான விஷயம்னால எகைன் சொல்றேன். மொத்த வருமானம்ன்றது என்னென்னத்தை உள்ளடக்கி இருக்கும்னா, முதலாவது உங்களோட விற்பனை வருமானம். உங்களோட விற்பனை வருமானம் அதாவது என்னது, உங்களோட விற்பனை கிரயம் கழிக்கப்படாத விற்பனை வருமானம். விற்பனை கிரயம் கழிக்கப்படாத மொத்த விற்பனை வருமானம். லாபத்தை சொல்லல, விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா வர்றது மொத்த லாபம். தயவு செய்து திருப்பியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. லாபத்தை நான் சொல்லல, விற்பனை என்ற முழுமையான வருமானம். அது ஏனைய வருமானம் இருந்தா அதுவும் நடைமுறையில மீள் மதிப்பீடு செஞ்சு மிகை வந்திருந்தோம். அந்த மிகை இப்படி இருக்கலாம். இப்ப உங்களுக்கு அது 2வது தடவை வந்த மிகையா இருக்குன்னு வைங்களேன். 2வது தடவை உங்களுக்கு ஒரு 500 மிகை வந்திருக்கு. முதல் தடவை நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு வைங்களேன். சோ முதல் தடவை நட்டம் வந்து 2வது தடவை மிகை வந்தா நாங்க என்ன செய்யணும், முதல் தடவை வந்த நட்டத்தை ஈடு செய்யணும். பட் வருமானம் கணிப்பிடும் போது அந்த ஈடு செய்யற கதையெல்லாம் யோசிக்க கூடாது. நடைமுறையில நீங்க மேல் மதிப்பிட்ட நேரம் என்ன வந்திருக்கு, மிகை வந்திருக்கா, மிகைய போடுங்க. எவ்வளவு மிகையோ அதை போடுங்க. முதல் தடவை சப்போஸ் நட்டம் வந்திருந்தா அதை ஈடு செய்யணும். அதெல்லாம் நார்மலா முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கணிப்பீட்டுக்கு தான் அது தேவை. மொத்த வருமானம் கணிப்பிடும் போது விற்பனை வருமானம் போட்டுக்கோங்க, ஏனைய வருமானத்தை போட்டுக்கோங்க. நடைமுறையில முதலாம் தடவையோ 2ஆம் தடவையோ முன்னுக்கு என்ன நினைச்சுன்றது தேவையில்லை. இப்ப நடைமுறையில எவ்வளவு மிகை கிடைக்கப்பட்டுச்சோ ஈடு செய்யற கதையெல்லாம் பத்தி யோசிக்காம கரண்டா கிடைச்ச மிகையை போடணும். இவ்வளவும் சேர்த்தா மொத்த வருமானம் வரும். சரியா? மொத்த செலவு. மொத்த செலவு எப்படி கணிப்பிடுறதுன்னா, விற்பனை கிரயம். விற்பனை கிரயம்னா நீங்க இருப்புக்கள் எவ்வளவு கிரயமான இருப்புகளை வித்தீங்களோ அந்த விற்பனை கிரயம்ன்றது ஒரு செலவு. அடுத்தது நார்மலா உங்களோட செயற்பாட்டு செலவுகள். உங்களோட செயற்பாட்டு செலவுகள், நிர்வாக செலவு, விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு போன்ற உங்களோட செயற்பாட்டு செலவுகள். அடுத்தது உங்களோட குறை, மேல் மதிப்பீடின் போது குறை. இதுவும் என்னது, முதல் தடவை மிகை வந்தா ஈடு செய்யற அந்த கதையெல்லாம் இல்ல. ஈடு செய்யறதை பத்தி ஒண்ணும் யோசிக்கிறது இல்ல. கரண்டா என்னது, குறை வந்திருக்கா, அதை மொத்த செலவுல போடணும். அந்த குறையை ஈடு செய்யலாமா, ஈடு செய்ய முடியாது, அந்த கதை தேவையில்ல. கரண்டா குறை வந்தா குறைய போடணும். நீங்க அந்த மொத்த முற்றுமணிங்க வருமானம் கணிப்பீட்டுல செய்யும் போதுதான் மிகை வந்தா குறை வந்தா அந்த ஈடு செய்யறதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதை தவிர்த்து மொத்த வருமானம் மொத்த செலவு கணிப்பிடும் போது மொத்த வருமானத்துல மிகை போடணும். அதை என்ன செய்யணும், ஈடு செய்யறதெல்லாம் யோசிக்காம நடைமுறையில எவ்வளவு மிகையோ அதை போடுங்க. மொத்த செலவுல குறை போடும் போது நடைமுறையில என்ன குறை வந்திருக்கோ அதை போடுங்க. முதலாம் தடவையா 2ஆம் தடவையா ஈடு செய்யற கதையெல்லாம் யோசிக்காதீங்க. இப்படித்தான் கணிப்பிடுறது. அடுத்த டிப்ஸ் நான் சொல்றேன். இந்த மொத்த வருமானம் கணிப்பிடு வச்சிருக்கிறதுல இருந்து மொத்த செலவை கழிச்சா, மொத்த வருமானம்னு கணிப்பிட்டு வச்சதுல இருந்து மொத்த செலவை கழிச்சா உங்களுக்கு வாரது மொத்த முற்றுமடங்கிய வருமானம். மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்னத்துல இருந்து புள்ளே, மொத்த வருமானத்துல இருந்து டிப்ஸ். இதெல்லாம் எழுதிக்கொள்ள வேண்டியது, எழுதிக்கொள்ளணும். மொத்த வருமானம் மொத்த செலவை பத்தி சொன்னது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஹேண்ட் ரைஸ் பண்ண கொஞ்சம் 3 பேர். மொத்த வருமானம் மொத்த செலவை பத்தி சொன்னது விளங்கிச்சு. ஓகே. இப்ப அடுத்த டிப்ஸ், மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும். அதை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை இன்னொரு வழியில சொல்லலாம். இந்த 2 சமன்பாடும் தெரிஞ்சாதான் இப்ப இந்த கணக்கை செய்யலாம் உங்களுக்கு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சாலும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் தான் வரும். அதே நேரத்துல காலப்பகுதிக்கான லாபத்தோட
ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல என்ன தாக்கம் வந்துச்சோ அதை கூட்டணும். ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல என்ன தாக்கம் வந்துச்சோ அதை கூட்டினால என்ன வருது? நமக்கு மொத்த முற்றுமடங்கிய வருமானம் தான் வரும். என்னது? மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சாலும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம், காலப்பகுதிக்கான லாபத்துல இருந்து ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டினாலும் எவ்வளவு வந்துச்சோ அதை கூட்டினாலும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் தான் வரும். இப்ப பாருங்க, லாபத்தையும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானமும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன். முதலாவது பாருங்க, காணி முதல் தடவை மீன் மதிப்பிட்ட போது உங்களுக்கு காணியை முதல் தடவை மீன் மதிப்பிட்ட போது 8,00,000 மிகையும் ஏற்பட்டிருக்கா. காணியை முதல் தடவை மீன் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை டிரெக்டாவே செய்யலாம். பாருங்க, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்னு ரஃபா போடுறேன், அதை டிரெக்டாவே செய்யலாம். முதலாவது தாக்கம், காணியை முதல் தடவை மீன் மதிப்பிட்டு இருக்கோம். அப்ப காணியை முதல் தடவை மீன் மதிப்பிட்ட போது மிகை வந்தா இந்த இடத்துல ஈடு செய்யற கதை எதுவும் இருக்கா? இல்ல, முதல் தடவை தானே மிகை. அப்ப முதல் தடவை நாங்க மிகை வந்தா என்ன செய்வோம்? அத ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கீழே தானே போடுவோம். காணி மேல் மதிப்பீட்டு மிகைன்னு இதுல போடுவோம், 800 போடுவோம். அப்ப இவர் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல வருவார். இயந்திரம் ஒன்றின் விற்பனை மீதான ஆதாயம், இது என்ன செய்யாது எங்களுக்கு? இதுக்குள்ள வராது. என்னத்துக்குள்ள? ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள தாக்கம் செலுத்தாது. அது வந்து மேல மொத்த வருமானத்துல தாக்கம் செலுத்துற விஷயம். ஓகே. அடுத்தது, இனங்காணப்பட்ட மொத்த செலவானது மோட்டார் வாகனங்களை முதல் தடவை மேல் மதிப்பீடு செய்த போது ஏற்பட்ட மேல் மதிப்பீட்டு பற்றாக்குறை 3,00,000 உள்ளடக்கும். அதாவது இனம் காணப்பட்டிருக்க மொத்த செலவானது, உங்களுக்கு இனம் காணப்பட்டிருக்க மொத்த செலவுன்றது உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பற்றாக்குறை, அதாவது மோட்டார் வாகனத்தை முதல் தடவை மீள் மதிப்பிட்ட போது ஏற்பட்ட பற்றாக்குறை 3,00,000 உள்ளடக்கும். அப்ப மொத்த செலவு மோட்டார் வாகனத்தை மேல் மதிப்பிடும் போட்டு ஏற்பட்ட பற்றாக்குறை, அது முதல் தடவை வந்த பற்றாக்குறை. பற்றாக்குறைன்றது இங்க தாக்கம் செலுத்துமா? இல்ல. பற்றாக்குறை எப்ப தாக்கம் செலுத்தினா, 2ஆம் தடவை பற்றாக்குறை வந்து முதல் தடவை மிக இருந்துச்சுன்னா அதை ஈடு செய்யும் போது தான் இணைய முற்றுமடங்கிய வருமானத்துல தாக்கம் செலுத்தும். முதல் தடவையே பற்றாக்குறை வரும்போது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ உங்களோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்ன்றது 800. உங்களோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்ன்றது 800. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த சமன்பாடுல அப்ளை பண்ண உங்களுக்கு இதாக ஆகணும். ஒரு நிமிஷம். உங்களோட மொத்த வருமானம் எவ்வளவு? 5,000. இதுல பாருங்க போடுறேன், உங்களுக்கு விளங்குதுன்னு. அது மொத்த வருமானம் 5,000, மொத்த செலவு எவ்வளவு? 3,500. அப்ப உங்களோட மொத்த முற்றுமடங்கிய வருமானம் எவ்வளவு? சமப்பாட்டுக்கு நாங்க 1,500. இப்ப மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே. அப்ப மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை இப்ப அடுத்த சமன்பாடுல போடுங்க, 1,500. இப்ப 2 சமன்பாடு இருக்கு. ஒன்று மொத்த வருமானம் மைனஸ் மொத்த செலவுன்றது எதுக்கு சமன்? மொத்த முற்றுமடங்கிய வருமானத்துக்கு சமன். இன்னொரு அதே சமன்பாடு காலப்பகுதிக்கான லாபத்தை ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தோட கூட்டினாலும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும். முதல்ல என்ன செய்யறோம்னா, மொத்த வருமானமும் மொத்த செலவு தந்தனால அதை வச்சு மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை கண்டுபிடிச்சோம், 1,500. அந்த கண்டுபிடிச்ச மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை 2வது சமன்பாடுல அப்ளை பண்ணி மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை டிரெக்டா போடுறோம். அதுக்கப்புறம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 800 மட்டுமே. அதை போடுறோம். இப்ப இதுல இருக்க காலப்பகுதிக்கான லாபத்தை உங்களால கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையா? எவ்வளவு? 700. சரி. அப்ப காலப்பகுதிக்கான லாபத்தை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 800, காலப்பகுதிக்கான லாபம் 700. அப்ப 700 லாபமும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 800 இருக்க விட 22வது முதலாவது விட 22வது முதலாவது விட அழகா விளங்கிச்சோம்.
விளங்கிட்டா? ரியாக்ஷனே இல்லை, கண்டுபிடிச்சது விளங்கிட்டா? முதலாவது 22க்கும் முதலாவது விட கண்டுபிடிச்சது விளங்கிட்டா? வி 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 யு யுதர்ஷன் விளங்குதாடா? யுதர்ஷன் இது நோட் பண்ணிக்கல, நோட் பண்ணிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ண அப்புறம் எனக்கு நோட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, வித் யுதர்ஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விளங்குதா இல்லையா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி ஒன்றும் தெரியும். அந்த முதவே கேட்கலாம் தம்பி. மணியை பார்த்துட்டு இருக்குது 2022 பேப்பர்ல 22வது கேள்வி போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு வந்தோடனே செட்டில் போட்டு கேட்க வேண்டியது தானே, அதுல என்ன இருக்கு? 2022 பேப்பர்ல 22வது கொஸ்டின் செய்யறேன். இப்ப அது முடிஞ்சு 23க்கு போகும். பின்வரும் தகவல்கள் 31/3/22 முடிவடையும் வருடத்திற்கான சிவா பிஎல்சியுடன் தொடர்புடையது. சரியா? ஓகே. நடைமுறை வருட காலத்து என்னன்னு கேள்வின்னு பார்ப்போம். முடிவடைந்த வருடத்திற்காக இனம் காணப்பட்ட வருமான வரி செலவு தரவும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டா போச்சு. முடிவடையும் ஆண்டுக்கான வருமான வரி செலவு. முதலாவது வாசிப்போம். நடைமுறை வருடத்தில் செலுத்திய மொத்த வருமான வரின்றது பின்வருவனவற்றை உள்ளடக்கி இருக்கான். நடைமுறை வருடத்தில் முதல் 3 காலாண்டுக்கு செலுத்தியது 2750. அப்ப நடப்பாண்டு வருமான வரி முதல் 3 காலாண்டுக்கு செலுத்தியது 2750. இந்த வருமான வரியை பத்தி ஒரு விஷயம் சொல்லி தரவா? இப்ப ஞாபகம் வச்சுக்குவோம். வருமானம் பத்தி ஒரு மெத்தட் சொல்றேன். வருமான வரி என்ன கதை, என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் பாருங்க. ஒரு வருடத்துல நமக்கு 1, 2, 3, 4ன்னு 4 காலாண்டு இருக்கு. ஒரு வருஷத்துல நமக்கு 4 காலாண்டு இருக்கு. ஒரு காலாண்டுன்றது 3 மாதத்தை கொண்டிருக்கும். ஒரு காலாண்டுறது 3 மாசத்தை கொண்டிருக்கும். அப்படி 4 காலாண்டு இருக்கு. ஒரு கோட்டர்ன்றது 3 மாதத்தை கொண்டது. அப்படி 4 காலாண்டு இருக்கும். இந்த வருமான வரின்ற மெத்தட் எப்படி நடக்கும்னா, முதலாம் காலாண்டோட இறுதி முதலாம் காலாண்டுக்கான வருமான வரிய 2ஆம் காலாண்டோட ஆரம்பத்துல செலுத்துவீங்க. 2ஆம் காலாண்டோட வருமான வரிய 3ஆம் காலாண்டோட ஆரம்பத்துல செலுத்துவீங்க. 3ஆம் காலாண்டோட வருமான வரிய 4ஆம் காலாண்டோட ஆரம்பத்துல செலுத்துவீங்க. 4ஆம் காலாண்டோட வருமான வரிய அடுத்த நிதியாண்டு தான் செலுத்துவீங்க. ஆகவே உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா, 4ஆம் காலாண்டோட வருமான வரி எவ்வளவுன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு முதலாம் காலாண்டான வருமான வரி 2ஆம் காலாண்டு ஆரம்பத்துல தான் தெரியும். அப்ப ஆரம்பத்துல தான் செலுத்துவீங்க. 2ஆம் காலாண்டுக்கான வருமான வரி 3ஆம் காலாண்டு ஆரம்பத்துல தான் தெரியும். அப்ப 3ஆம் காலாண்டு ஆரம்பத்துல தான் செலுத்துவீங்க. 3ஆம் காலாண்டுக்கான வருமான வரி 4ஆம் காலாண்டுக்கான ஆரம்பத்துல தான் தெரியும். அப்ப 4ஆம் காலாண்டுல தான் அதை செலுத்துவீங்க. 4ஆம் காலாண்டுக்கான வருமான வரி அதுக்கு அடுத்த காலாண்டு தான் தெரியும். சோ அது அடுத்த நிதியாண்டுக்கு போயிடும். அப்ப அடுத்த நிதியாண்டு ஆரம்பத்துல தான் செலுத்துவீங்க. ஆகவே அவதானிச்சீங்களா இருந்தா முதல் 3 காலாண்டுக்கான வருமான வரி எனிவே நிதியாண்டுக்குள்ளேயே எவ்வளவுன்னு தெரிய வந்துடும். அதை நீங்க செலுத்தியும் விட்டுருவீங்க. எவ்வளவுன்னு தெரியும் வந்துடும், செலுத்தியும் விட்டுருவீங்க. அப்ப முதல் 3 காலாண்டுக்கான வருமான வரி 100% எவ்வளவுன்னு தெரியும். இப்ப இறுதி காலாண்டு வருமான வரி, கடைசி காலாண்டு வருமான வரிய அடுத்த நிதியாண்டு தான் செலுத்த நேரிடுது. அப்படித்தான் வருது ப்ராசஸ் படி. அப்படி வாரனால எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாது, அடுத்த நிதியாண்டுக்கு போயிடும். அதே நேரத்துல இந்த நிதியாண்டு நிதி கூற்றம் முடிக்கக்குள்ள எவ்வளவுன்னு தெரியாதனால சும்மா விட்டுட்டும் போவேங்காது. சோ இறுதி காலாண்டு வருமான வரியை மட்டும் ஏற்பாடு தான் செய்வோம். எவ்வளவுன்னு தெரியாம ஒரு கெஸ்ட்ல ஒரு மதிப்பீடுல ஏற்பாடு தான் செய்வோம். அப்ப முதல் 3 காலாண்டு வருமான வரி செலுத்தப்பட்ட 100% எவ்வளவுன்னு தெரியும். இறுதி காலாண்டு வருமான வரி இப்ப நான் சொன்ன காரணத்தினால எப்படி ஏன் அது அந்த 4வது காலாண்டு வருமான வரி செலுத்தப்படாம மிக்ஸ் ஆகும்ன்றது விளங்குது தானே. ஒவ்வொரு அடுத்த கடந்த காலாண்டினுடைய வருமான வரி அதுக்கு அடுத்த காலாண்டு ஆரம்பத்துல தான் செலுத்துறோம். முதல் காலாண்டு வருமான வரி 2ஆம் காலாண்டு ஆரம்பம், 2ஆம் காலாண்டு வருமான வரியை 3ஆம் காலாண்டு ஆரம்பம், 3ஆம் காலாண்டு வருமான வரியை 4ஆம் காலாண்டு ஆரம்பம். அப்படித்தான் நம்ம செலுத்துறோம். அப்ப அதனால எங்களுக்கு என்ன செஞ்சிருவோம்னா,
இறுதி காலாண்டு வருமான வரின்றது ஏற்பாடு செய்யற தருணத்துல வந்துடும். அப்ப இறுதி காலாண்டு வருமான வரிய ஏற்பாடு தான் செய்யும். அது உங்களுக்கு தெரியும். ஏற்பாடுன்றதை நான் 100% எவ்வளவு சுவர்னு தொகையை சொல்ல முடியாது. சரியா? அப்ப இறுதி காலாண்டு வருமான வரின்றது அதனாலதான் ஏற்பாடுன்னு ஒன்று செய்யப்படுறது. ஓகேயா? அதே நேரத்துல வழங்கிக்கோங்க, ஒரு வருடத்துல ஒரு நிதியாண்டுல நாலு நாலு வரி 2 வகையான வரி செலுத்தப்படும். அதே முதல் 4 காலாண்டு வரி செலுத்தப்படும். சாரி, 4 காலாண்டு வரி செலுத்தப்படும். 2 வகையான சொல்றதை விட 4 காலாண்டு வருமான வரி செலுத்தப்படும். என்ன சொல்றீங்க? இப்பதான் சொன்னீங்க 3 காலாண்டு வரி செலுத்துவேன்னு, இப்ப 4 காலாண்டு சொல்றீங்கன்னா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். 4ஆம் காலாண்டோட வருமான வரி அடுத்த நிதியாண்டுல ஆரம்பத்துல செலுத்துவேன்னு சொன்னேன். அப்போ ஒரு இறுதி காலாண்டோட வருமான வரி அதுல அடுத்த நிதியாண்டு ஆரம்பத்துல செலுத்துறீங்கன்னா, போன நிதியாண்டோட இறுதி காலாண்டு வருமான வரி எப்ப செலுத்தப்படும்? இந்த நிதியாண்டோட ஆரம்பத்துல செலுத்தப்படும். அப்ப போன நிதியாண்டோட இறுதி காலாண்டு வரி இந்த நிதியாண்டு முதலாம் காலாண்டு ஆரம்பத்திலையும் அப்படித்தான் போகும். விளங்கிச்சா? அது திருப்பி திருப்பி சொல்லி உங்களை போராக்கு வரும்போது அப்படித்தான் போகும். அப்ப போன நிதியாண்டோட இறுதி காலாண்டு வருமான வரி இந்த நிதியாண்டு ஆரம்பத்துல செலுத்தப்படும். அப்ப மொத்தம் 4 காலாண்டு. போன நிதியாண்டோட இறுதி காலாண்டு, இந்த நிதியாண்டோட முதல் 3 காலாண்டு. இந்த நிதியாண்டோட முதல் 3 காலாண்டும் போன நிதியாண்டோட இறுதி காலாண்டும் செலுத்தப்படும். இப்படித்தான் நடக்கும். அப்ப அந்த வகையில இப்ப பார்த்தோம்னா இந்த நிதியாண்டுல முதல் 3 காலாண்டுக்கு நீங்க செலுத்தின வருமான வரி 2750. அப்ப உங்களுக்கு நான் சொன்னேன், இறுதி காலாண்டு வருமான வரி நாங்க எப்பயுமே ஏற்பாடு தான் செய்வோம். இறுதி காலாண்டு வருமான வரி எப்பயும் ஏற்பாடு தான் செய்வோம். சரியா? வாங்க விஷயத்துக்கு. இப்ப இறுதி காலாண்டு வருமான வரி ஏற்பாடை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க. அது உங்களுக்கு தந்து இல்ல, போன நிதியாண்டோட ஏற்பாடு தான் தந்திருக்காங்க. போன நிதியாண்டோட ஏற்பாடு தான் தந்திருக்காங்க. தந்திருக்காங்க. நடைமுறை வருடத்தின் இறுதி காலாண்டு வருமான வரி பொறுப்புன்னு தந்திருக்காங்க பாருங்க. நடைமுறை வருடத்தின் இறுதி காலாண்டு பொறுப்புன்னு தந்திருக்காங்க. அப்ப அதுதான் உங்களோட என்னதுன்னா, உங்களோட என்ன சொல்றது, ஏற்பாடு. நடைமுறை வருடத்துல ஏற்பாடு. அப்ப முதல் 3 காலாண்டுக்கு 2750, இறுதி காலாண்டுக்கு எவ்வளவுனா 1200. அப்ப உங்களோட நடைமுறை வருடத்துக்கான வருமான வரி 2750 1200 கூட்டணும். அப்ப 3950. சரி, அதுதான் நடப்பாண்டு வருமான வரி. இதை நீங்க சும்மா விட இயலாது. இதை மட்டும்தான் இதுதான் வருமான வரின்னு அப்படியே கொண்டே போடுறதான்னு கேட்டா நம்மளோட வருமான வரி கண்டுபிடிக்கல இல்ல. உங்களுக்கு தெரியும், இறுதி காலாண்டு வருமான வரிகளை ஒவ்வொரு முறையும் ஏற்பாடு செஞ்சுட்டு வருவோம். அது அந்த வருமான வரிக்கான காசு அடுத்த நிதியாண்டு தான் செலுத்தப்படும். அதே மாதிரி இப்ப இந்த 1100 இறுதி காலாண்டு வருமான வரி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதற்கான காசு அடுத்த நிதியாண்டு தான் செலுத்தப்படும். அப்ப அதே மாதிரி யோசிக்கணும், கடந்த நிதியாண்டு போன நிதியாண்டு இறுதி காலாண்டு வருமான வரி இந்த நிதியாண்டு தானே செலுத்தப்பட்டிருக்கும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. கடந்த வருடத்துக்கு செலுத்த வேண்டிய வருமான வரிக்கான மீதிக்கான கொடுப்பனவு 900. கடந்த நிதியாண்டு நீங்க இறுதி காலாண்டுக்கு செலுத்த வேண்டி வந்தது 900. பட் நீங்க பாருங்க, கடந்த நிதியாண்டு, அதாவது கடந்த நிதியாண்டுன்றது என்னதுன்னா, கடந்த நிதியாண்டுன்றது உங்களுக்கு 31/3/2021. உங்களோட நடைமுறை நிதியாண்டு தான் 31/3/2022. கடந்த நிதியாண்டுன்றது 31/3/2021. கடந்த நிதியாண்டு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க 800. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்பாடுன்றது சுவரானது இல்லை. எவ்வளவுன்னு சுவர்னு சொல்லல, தொகை சுவர் இல்லாதது. அப்ப கடந்த நிதியாண்டு என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்த நிதியாண்டு செலுத்த நேரிடும். எப்ப 22ஆம் ஆண்டு தான் செலுத்த நேரிடும். அதனால 21ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்கீங்க 800 ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஆனா உண்மையா செலுத்த நேரிட்டது எவ்வளவுன்னா 900. அப்ப இது மூலம் உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, கடந்த நிதியாண்டு இறுதி காலாண்டுக்கு ஏற்பாடு செஞ்சது 800. பட் அது தொடர்பா எங்களுக்கு இந்த நிதியாண்டு செலுத்த நேரிட்டது எவ்வளவு 900. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதுல விளங்கிக் கொள்ளணும், 100 குறைவா ஏற்பாடு செஞ்சிருக்கோம். 100 குறைவா ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதை ஈடு செய்யற விதமா இந்த நிதியாண்டு நடப்பாண்டு வருமான வரியில 100 கூட்டி போடணும். அப்ப 4050 தான் இந்த நிதியாண்டோட வருமான வரியா கருதப்படும். குறையினால 100 கூட்டி போடணும் இந்த நிதியாண்டு வருமான வரியில. அப்ப 100 கூட்டலாம் 4050 தான் இந்த நிதியாண்டு வருமான வரியா கருதப்படும். அப்ப 4050 வார விடன்றது 5வது விட. 5வது விட. இது உங்களுக்கு விளங்குதா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் தான்.
சொல்லுங்க, விளங்குதா இல்லையான்னு நான் கூட்டிட்டு இங்கதான் இருக்கேன். சொல்லுங்க, விளங்கிச்சா இல்ல? ஓகே, சரி. அடுத்ததுக்கு போங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணது நான் என்ன செய்ய இயலும்? பேய்க்கா படிப்பிக்க இயலுமா? ஓகே, சரி. இப்ப ஓகே, 24வது பாவம். வட்டி காப்பு வீதம், கடன் உரிமையாண்மை வீதம் கேட்டிருக்காங்க. முதல்ல எல்லாத்துலயும் சமன்பாடு எழுதிட்டு ஃபைனலா வந்து நம்ம அப்ளை பண்ணோம். வட்டி காப்பு வீதம், வரிக்கு முன் லாபம், வட்டி காப்பு விகிதம், வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டியின் கீழ் வட்டி. சரி, அடுத்தது ஒரு கடன் உரிமையாண்மை விகிதம், கடன் உரிமையாண்மை விகிதம், கடன் மூலதனத்தின் கீழ். கடன் மூலதன விகிதம்னு ஒன்று இருக்கு, கடன் உரிமையாண்மை விகிதம்னு ரெண்டு இருக்கு. இதுல உங்களுக்கு கடன் இது வந்து கடன் மூலதனத்தின் கீழ் மொத்த மூலதனம், சரி, உரிமையாண்மை மூலதனம், உரிமை மூலதனம் 200. என்னன்னா உங்களுக்கு என்ன மெட்டர்னா, என்ன மெட்டர்னா உங்களுக்கு இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, கடன் மூலதனம்னா என்னன்னு விளங்கிக்கோங்க. அதுல மறுபெயர் ஒன்றுமே இல்லை. கடன் மூலதனம்னு சொல்றது உங்களோட நடைமுறை அல்லா பொறுப்ப. என்னன்னா இப்ப நிறுவனத்துக்கு சொத்துக்களை முதலீடு செய்யறது தானே நாங்க உரிமையாண்மைன்னு சொல்றோம், மூலதனம்னு சொல்றோம். நிறுவனத்துக்கு எங்களுக்கு காசு போடுறது, இன்வெஸ்ட் பண்றதுதான் மூலதனம்னு சொல்றோம். இப்ப நிறுவனத்துக்கு சொத்துக்கள் வாரதுக்கு நமக்கு ரெண்டே வழித்தான் பிள்ளைகள் இருக்கு. ஒன்று உரிமையாளர் போடுறது, அப்ப உரிமையாளர் போட்டு மூலதனம் வந்தா அது உரிமை மூலதனம். இன்னொன்று கடன் பொறுப்புகள், அப்ப பொறுப்பை கடன் வாங்கி மூலதனம் வர்றது கடன் மூலதனம், அது கடன் வாங்குறது மூலம். அப்பயே அந்த நடைமுறை பொறுப்பை சொல்றேன் இல்லைன்னா, நடைமுறை பொறுப்புன்றது மோஸ்ட்லி பிசினஸ் ரன் பண்ண வாங்குறது, கடன் கொடுத்தோர் அட்டொரு செலவு,
அந்த மாதிரி நடைமுறை பொறுப்பு வந்து அட்டுற செலவு முற்பண வருமானம்ன்றது நடைமுறை பொறுப்பு எல்லாம் நிறுவனத்தை நல்ல கொண்டு போகும் போது நடக்கிறது. அதாவது அன்றாட செயற்பாடினோட உருவாகிறது நடைமுறை பொறுப்பு. அதை வச்சு நாம பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். பட் நடைமுறை எல்லா பொறுப்பு என்னது? குத்தகைக்கு சொத்து எடுப்போம், இன்வெஸ்ட் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட். வங்கி கடன் எடுக்கிறோம், அவ்வளவு பெரிய தொகை என்னத்துக்கு எடுக்கிறோம்? வணிகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப கடன் மூலமா மூலதனம் சேர்க்கிறோம். அப்ப அதுதான் சொல்றது நடைமுறை எல்லா பொறுப்ப கடன் மூலதனம்னு. அப்ப உரிமையாண்மை மூலதனம்னு சொல்றது உரிமையாளர் போட்டது. அதாவது உங்களோட உரிமையாண்மைன்றது என்ன உள்ளடக்கி இருக்கும்? உங்களோட கூறப்பட்ட மூலதனம், ஏனைய ஒதுக்கங்கள், மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய் ஒதுக்கம், பொது ஒதுக்கம்ன்ற ஒதுக்கங்கள் தான் உங்களோட உரிமை மூலதனம். நடைமுறை அல்ல கடன் மூலதனம்ன்றது உங்களோட நடைமுறை எல்லா பொறுப்பினோடாக வராது. சரியா? அதை தெளிவா விளங்கிக்கும். அப்ப கடன் மூலதனம்ன்றது உங்களோட நடைமுறை எல்லா பொறுப்பு. அப்போ உரிமையாண்மை மூலதனம்ன்றது ஒன்றுமில்ல உங்களோட உரிமையாண்மை. அப்ப மொத்த மூலதனம்னு ஒன்று இருக்கு தானே சார், அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, மொத்த மூலதனம்னு சொல்றது உங்களோட உரிமையாண்மையும், அதாவது உங்களோட உரிமையாண்மை மூலதனமும் கடன் மூலதனமும், அதாவது நடைமுறை அல்லா பொறுப்பும் சேர்த்ததுதான் உங்களோட உரிமையாண்மை மூலதனமும் நடைமுறை அல்லா பொறுப்பும் சேர்த்ததுதான் என்னது? மொத்த மூலதனம். அதாவது நடைமுறை அல்லா பொறுப்புன்றது உங்களோட கடன் மூலதனம், உரிமையாண்மைன்றது உங்களோட உரிமையாளர் போட்ட உரிமையாண்மை மூலதனம், கடன் மூலதனம்ன்றது நடைமுறை எல்லா பொறுப்பு, உரிமையாண்மை மூலதனம்ன்றது உரிமையாண்மைக்கு சமன், மொத்த மூலதனம்ன்றது உரிமையாண்மையும் நடைமுறை எல்லா பொறுப்பும் சேர்ந்தது. அதாவது உரிமை மூலதனமும் கடன் மூலதனமும் சேர்ந்தது. இப்ப இங்க இதுகளை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்தது இதை நான் இப்ப இடம் இல்லதான் இதுல போடலாம் தானே, அதுதான். ஓகே. உரிமையாண்மை திரும்பல் விகிதம். உரிமையாண்மை திரும்பல் விகிதம் அதுக்கு என்ன வரும்? காலப்பகுதி, பகுதிக்கான லாபம் கீழ் உரிமையாண்மை, மொத்த உரிமையாண்மை. காலப்பகுதிக்கான லாபத்தின் கீழ் மொத்த உரிமையாண்மை தர 100. இங்கால இருப்பு பொருள் விகிதம் விற்பனை கிரயத்தின் கீழ், இதெல்லாம் சமன்பாடு, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. இந்த சராசரி இருப்பு எப்படி வரும்? ஆரம்ப இருப்போட இறுதி இருப்பை கூட்டி, ஆரம்ப இருப்போட இறுதி இருப்பை கூட்டி 2ஆல பிரிச்சீங்கன்னா சராசரி இருப்பு வரும். சரியா? ஆரம்ப இருப்போட இறுதி இருப்பை கூட்டி 2ஆல பிரிச்சீங்கன்னா சராசரி இருப்பு வரும். இருப்பு பொருள் வீதத்து சமன்பாடு விற்பனை கிரயத்திற்கு சராசரி இருப்பு. ஓகே, பாப்போம். முதலாவது வாசிப்போம். 31(3) உள்ளளவான மூலதன கட்டமைப்புன்னு அவனே தந்திருக்கான். அவனோட உரிமையாண்மை மூலதனம்ன்றது 2 லட்சம். கீழே என்ன இருக்கு? என்னென்னத்துக்கு உரிமையாண்மை தேவைப்படுது? இதுக்கு தேவைப்படுது. அப்ப உரிமையாண்மையில 2 லட்சம் போட்டுக்கொள்ளும். ஓகே. சொல்லியிருக்கான் வங்கி கடன் 1,80,000. வங்கி கடன்ன்றது என்னது? நடைமுறை அல்லா பொறுப்பு. அதுதான் கடன் மூலதனம் 1,50,000. அப்ப தரணும். ஓகே. அடுத்தது வேற எங்க உரிமையாண்மை மூலதனம் தேவை? கீழே உரிமையாண்மை மூலதனத்தை போடுவோம் 2 லட்சம். இப்ப இந்த சமன்பாடு அப்ளை பண்ண வேற என்ன வேணும்? காலப்பகுதிக்கான லாபம் வேணும். அதை கண்டுபிடிப்போம். அதுல தந்திருக்காங்க பாருங்க. உங்களோட வரிக்கு முன் லாபம் 15,000. வரிக்கு முன் லாபம் 15,000 இருந்து உங்களோட வருடத்துக்கான வரியை கழிச்சாதான் என்ன வரப்போகுது? வரிக்கு முன் லாபத்துல இருந்து வருமான வரியை கழிச்சாதான் உங்களுக்கு என்ன வரும்? காலப்பகுதிக்கான லாபம் வரும். அப்ப காலப்பகுதிக்கான லாபம் எவ்வளவு? 12,000. சரி. அடுத்தது விற்பனை கிரயம். இதுதான் காண இருக்கு. வட்டி காப்பு விகிதம். வரிக்கு முன் லாபம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கான்? 15,000 சொல்லியிருக்கான். வட்டியை பார்ப்போம். வட்டி 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 10% வங்கி கடன்ல தானே சொல்லியிருக்கான். வட்டி 10% அதிலேயே பார்க்கலாம். வட்டி எவ்வளவு? 1,80,000க்கு 10% வட்டி பார்த்தீங்கன்னா சரி, 1,80,000க்கு 10% வட்டி பாருங்க எவ்வளவு? 15,000. எல்லாம் கிடைச்சிருந்தோம் 15,000. அதை கூட்டி வட்டியாலேயே பிரிக்கணும்னா 15,000 பிரிக்கணும். ஏன்னா வட்டி எப்படி வந்துச்சு? அவன் டிரெக்டா தந்து இல்ல, 10% வங்கி கடன்ல தானே தந்திருக்கான்.
அப்ப 1,50,000க்கு 10 வீதம் பார்த்தா 15,000 வட்டின்னு தெரியும். அப்ப வரிக்கு முன் லாபம் 15,000 பிளஸ் வட்டி 15,000. வட்டி அலையை தானே பிரிக்கணும், பிரிச்சீங்கன்னா சரி. இப்படிதான் சமன்பாடுகள்ல அப்ளை பண்ணிட்டு வராது சிம்பிள். அடுத்தது இதுக்கு சமன்பாடுல அப்ளை பண்ணா சராசரி இருப்பு வேணும். சராசரி இருப்பு தந்திருக்காங்க 20,000 பிரிக்கிறதுக்கு. ஓகே, மேல விற்பனை கிரயம் தான் இங்க கண்டுபிடிக்க இருக்கு. பார்ப்போம். விற்பனை கிரயத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க விற்பனை விலையில் 20% லாபம் சேர்த்து பொருட்களை விற்பனை செய்கிறதா. இப்படி ஒரு கணக்கு வரும் போது நான் இதுக்கு முதலே சொல்லியிருக்கேன், நீங்க இந்த சமன்பாடை யூஸ் பண்ணணும். விற்பனை விலைன்றது என்னத்தை உள்ளடக்கும்? உங்களோட விற்பனை கிரயத்தையும் பிளஸ் லாபத்தையும். உங்களோட விற்பனை விலைன்றது உங்களோட விற்பனை கிரயத்தையும் லாபத்தையும் உள்ளடக்காது. உங்களோட விற்பனை விலைன்றது உங்களோட விற்பனை கிரயத்தையும் உங்களோட விற்பனை விலைன்றது உங்களோட விற்பனை கிரயத்தையும் பிளஸ் லாபத்தையும் உள்ளடக்கிறது தானே விற்பனை விலைன்றது. இந்த சமன்பாடை போட்டுட்டு எதுல லாபம்னு தந்திருக்காங்கன்னு பாருங்க. விற்பனையில் லாபம்னு தந்தா, விற்பனை விலையில் லாபம்னு தந்தா விற்பனை விலைய சதவீதத்துல 100% எடுங்க. கிரயத்தில் லாபம்னு தந்தா கிரயத்தை சதவீதத்துல 100% எடுங்க. எதுல லாபமும் அவர் 100% எடுக்கணும். இப்ப இதுல விற்பனை விலை லாபம்னால விற்பனை விலைய 100% எடுங்க. லாபம் எத்தனை வீதம்? 20%. அப்ப இந்த சமன்பாடை வச்சு இப்ப கிரயம் எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிங்க. 80%. மீண்டும் சொல்றேன், என்ன செய்யணும்? விற்பனையில் லாபம் பார்க்க சொன்னா விற்பனையை 100% எடுக்கணும். கிரயத்தில்னு சொன்னா கிரயத்தை 100% நாங்க எடுத்திருப்போம். இது விற்பனைன்னு சொன்னனால விற்பனையை 100% எடுத்தேன். லாபம் 20%. அப்ப விற்பனை கிரயம் 80%. இப்ப எப்படி விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க. அது சதவீதம் போட்டாதான் கண்டுபிடிக்கலாம். உங்களோட விற்பனைன்றது 2 லட்சம். உங்களோட விற்பனைன்றது 2 லட்சம். 2 லட்சத்தை எதுக்கு சமனா இருக்காது? 100%க்கு சமனா இருக்கும். அப்ப 100ஆல பிரிக்கிறீங்க. கிரயம்ன்றது எத்தனை? 80. அப்ப 80ஆல பெருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு விற்பனை கிரயம் வந்துடும். 2 லட்சம் பிரிச்சல் 100 தர 80. 1,60,000 தான் உங்களோட விற்பனை கிரயம். இப்ப விற்பனை கிரயமும் போட்டாச்சு. அவ்வளவுதான் வேணும். இப்ப எல்லாத்தையும் சமப்படுத்துவோம், எல்லாத்தையும் சோல்வ் பண்ணுவோம். இதுக்கு 2 தடவை, இதுக்கு 75%, இதுக்கு 6%, இதுக்கு 8 தடவை. ஓகே, இப்ப பாரு. வட்டி காப்பு விகிதம். வட்டி காப்பு வீதம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? 0.8ன்னு தந்திருக்காங்க. இப்படித்தான் வட்டி காப்பு வீதம் நார்மலா தடவையில தான் பாக்குறது. பட் பெர்சன்டேஜ்ல தாரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பெர்சன்டேஜ் என்னத்துக்கு இது எப்படி வாரது? ஒரு செகண்ட், இது வார முறையை சொல்றேன். அது அப்படித்தான் தந்திருக்காங்க. தடவையில தான் தந்திருக்காங்க. சரி, 8 தடவை தான் வரும். ஓகேயா? 8 தடவை, 8 தடவை சரியா தான் இருக்கு. 8 தடவை. அடுத்தது 8 தடவை அடுத்தது என்ன வரணும்? கடன் உரிமையாண்மை விகிதம் 75% தானே. கடன் உரிமையாண்மை விகிதம் 75%. வட்டி இருப்பு பொருள் விகிதம் 8 தடவை. வட்டி காப்பு விகிதம் 2 தடவை. அப்ப வட்டி காப்பு விகிதம் 2 தடவையும் வட்டி காப்பு விகிதம் 2 தடவை. கடன் உரிமையாண்மை விகிதம் 75% உள்ள ஆன்சர் எது? 4 தானே பார்த்தேன். சரியா தான் இருக்கு. கடன் வட்டி காப்பு விகிதம் 2 தடவையும் என்னது இருப்பு பொருள் கடன் உரிமையாண்மை விகிதம் 75% இருக்கு. ஆன்சர் 4வது. அப்ப 24க்கு 4வது ஆன்சர். சரியா? பாருங்க, பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. வட்டி காப்பு விகிதம் 2 தடவை, கடன் உரிமையாண்மை விகிதம் 75%. அப்ப அது ஆன்சர் 4வது. உரிமையாண்மை விகிதம் பார்ப்போம். உரிமையாண்மை திரும்பல் விகிதம் 6%. இருப்பு புரள்வு விகிதம் 8 தடவையும் இருக்குது. 3வது விட. இருப்பு புரள் விகிதம் 8 தடவை இருக்குது. 3வது விட. அப்ப 25க்கு 3வது விட. 25க்கு 3வது விட.
25க்கு 3வது விடை. விளங்கியதோ? கொஞ்சம் நோட் பண்ண டைம் வேணும்னா நோட் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. எழுதிட்டீங்களா? எனக்கு அது விளங்கிட்டான்னு கேட்டதுக்கு ஒன்று சொன்னீங்களா? எழுதிட்டீங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டு இருக்கான். நோட் பண்ணிட்டேன்னா எல்லாரும் 2 பேரும் ஹேண்ட் ரைஸ். ஓகே. சரி. அடுத்தது உற்பத்தி 24/5/26 கம்பெனி ஒன்று அடுத்து வரும் காலத்தில் 1000 அலகுகளை உற்பத்தி செய்வதற்கு என்னன்னு பார்ப்போம். நிலையான உற்பத்தி மேல்நிலையானது உற்பத்தி அலகுகளின் அடிப்படையில் உறிஞ்சப்படுகிறது. நிலையான உற்பத்தி அலகுகளின் அடிப்படையில் உறிஞ்சப்படுகிறது. அலகு வந்து உற்பத்தி கிரயம். உங்களுக்கு தெரியும், உற்பத்தி அலகின் அடிப்படையில் நிலையான உற்பத்தி மேல்நிலை உறிஞ்சப்படுதாம். ஓகே. அப்போ ஒரு உற்பத்தி கிரயம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அதை பார்ப்போம். கடந்த ஆண்டு காலத்துல கலந்த அலகொன்றின் உற்பத்தி கிரயம் யாது? ஓகே. அலகொன்றின் உற்பத்தி கிரயம் மொத்த மூலப்பொருள் கிரயம். அலகொன்றின் உற்பத்தி கிரயம் பார்க்கும், மொத்த உற்பத்தி கிரயம் பார்ப்போம். மொத்த மூலக்கிரயம்ன்றது 2 லட்சம். ஓகேயா? மூலக்கிரயத்தோட மொத்த உற்பத்தி மேல்நிலைய கூட்டினாதான் மூலக்கிரயத்தோட மொத்த உற்பத்தி மேல்நிலையை கூட்டினாதான் மூலக்கிரயத்தோட மொத்த உற்பத்தி மேல்நிலையை கூட்டினாதான் எங்களுக்கு என்ன கிடைக்க பெறும்? மொத்த உற்பத்தி கிரயம் கிடைக்க பெறும். சரியா? பார்ப்போம். மொத்த உற்பத்தி மேல்நிலை எப்படி பாக்குறேன்றது. மொத்த உற்பத்தி மேல்நிலை பாக்குறதுக்கு இதுல நீங்க அழகா விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க பாருங்க ஒரு விஷயம் அவதானிங்க. சரி, அதுல பிழைச்சிட்டு மூலக்கிரயம் இல்ல. உங்களுக்கு நான் ஒழுங்கா சொல்றேன். அது எழுத விளக்கிட்ட குழம்பு உங்களுக்கு. மூலக்கிரயம் இது என்னத்தை கொண்டிருக்கோம்னா, நேர் மூலப்பொருள், நேர் கூலி, நேர் செலவு. ஓகேயா? இத அழகா விளங்கிக்கோங்க. இதோட உற்பத்தி மேல்நிலையை சேர்த்தாதான் உற்பத்தி கிரயம் வரும். மொத்த உற்பத்தி கிரயம். இதோட நாங்க ஆரம்ப குறைவேலை இருந்தா அதை கூட்டணும், இறுதி குறைவேலை இருந்தா கழிக்கணும். பட் அதை பத்தி இதுல பேசாதனால அதை விடுங்க. அப்ப மூலக்கிரயத்தையும் உற்பத்தி மேல்நிலையும் சேர்த்தாதான் முதல்ல மொத்த உற்பத்தி கிரயம் வரும். ஓகே.
இப்ப மூலக்கிரயத்தையும் உற்பத்தி மேதிலையும் சேர்த்து எங்களுக்கு என்ன வரும்னு தெரியுது, மொத்த உற்பத்தி கிரயம் வரும்னு தெரியுது. ஓகே, மொத்த உற்பத்தி கிரயம் பார்ப்போம். இப்ப எப்படின்னா, மூலக்கிரயம்ன்றது அளவு நீக்கம் நேர் மூலப்பொருள், நேர்கூலி, நேர் செலவு உள்ளடக்கியது. அதுல பாருங்க, மொத்த மூலப்பொருள் கிரயம் தந்திருக்காங்க. அதாவது நேர் மூலப்பொருள் எவ்வளவு, 2 லட்சம். அதே மாதிரி நேர் ஊழியமும் தந்திருக்காங்க, 1,40,000. நேர் ஊழியமும் தந்திருக்காங்க, 1,40,000. ஓகே, இப்ப நேருக்கு செலவு தந்திருக்காங்க கேட்டா அது இல்லாட்டி விட்டுறாங்க. இப்ப உற்பத்தி மேந்திலைக்கு வந்தாங்கன்னா, மொத்த மாறும் உற்பத்தி மேந்திலை, மாறும் உற்பத்தி அல்லா மேந்திலை, நிலையான உற்பத்தி மேந்திலை, நிலையான உற்பத்தி அல்லா மேந்திலைன்னு தந்திருக்கான். எங்களுக்கு அதுல உற்பத்தி அல்லா மேந்திலையே தேவையில்லை, உற்பத்தி மேந்திலை தான் தேவை. அப்படின்னா உற்பத்தி மேந்திலை இன்னொரு வேலை 2ஆ பிரிக்கலாம். நாங்க நிலையான உற்பத்தி மேந்திலை, மாறும் உற்பத்தி மேந்திலைன்னு நாங்க பிரிக்கலாம். ஓகே, நிலையான உற்பத்தி மேந்திலை, மாறும் உற்பத்தி மேந்திலைன்னு பிரிக்கலாம். இப்ப நிலையான உற்பத்தி மேந்திலை எவ்வளவு சொல்லியிருக்கான், 2 லட்சம். மாறும் உற்பத்தி மேந்திலை எவ்வளவு சொல்லியிருக்கான், 60,000. நிலையான உற்பத்தி மேந்திலை 2 லட்சம், மாறும் உற்பத்தி மேந்திலை 60,000. அப்ப மொத்த உற்பத்தி மேந்திலைன்றது 2,60,000. ஒரு உற்பத்தி மேந்திலை 2ஆ பிரிக்கலாம், நிலையான உற்பத்தி மேந்திலை, மாறும் உற்பத்தி மேந்திலைன்னு நாங்க சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி உற்பத்தி அல்லா மேந்திலையும் நிலையான உற்பத்தி அல்லா மேந்திலை, மாறும் உற்பத்தி அல்லா மேந்திலைன்னு நாங்க பிரிக்கலாம். சரியா? பட் இப்ப உற்பத்தி மேந்திலைக்கு உற்பத்தி அல்லா மேந்திலையை கொண்டு வந்து பூர்த்தி இல்லாத இப்ப எங்களுக்கு தேவை உற்பத்தி மேந்திலை. அப்ப நிலையான உற்பத்தி மேந்திலையும் மாறும் உற்பத்தி மேந்திலையும் கூட்டினா மொத்த உற்பத்தி மேந்திலை வரும். எவ்வளவு, 2,60,000. எவ்வளவுத்தையும் கூட்டினா என்ன வரும், மொத்த உற்பத்தி கிரயம் வரும். 2 லட்சம் பிளஸ் 1,40,000 பிளஸ் 2,60,000, 6 லட்சம். 6 லட்சம். இப்ப மொத்த உற்பத்தி கிரயம் கண்டாச்சு. உங்களுக்கு இந்த உற்பத்தி அலகு அடிப்படையில உறிஞ்சப்படுது, அதாவது உங்களுக்கு உறிஞ்சல் வீதம் கணிக்கிறதுக்கு, அதாவது ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயம் கணிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதுல உற்பத்தி அலகுகள் அடிப்படையில் உறிஞ்சப்படுதுன்னா, உற்பத்தி அலகுகள் அடிப்படையில உறிஞ்சப்படுகிறதா இருந்தா, உற்பத்தி மேதலையானது உற்பத்தி அலகுகள் அடிப்படையிலேயே உறிஞ்சப்படுதா இருந்தா நாங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட உற்பத்தி கிரயத்தை நாங்க அலகுகளாலேயே பிரிக்கலாம். கூட யோசிக்க தேவையில்லை. ஏன்னா உற்பத்தி அலகுகளை வச்சுதான் நீங்க மேதலை கணிப்பிடுவீங்க. 1000ஆலேயே பிரிக்கலாம். பிரிச்சீங்கன்னா 600ன்றது தான் அவங்களோட ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயம். 600ன்றது தான் அவங்களோட ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயம். அப்ப 26க்கு முதலாவது விட, 26க்கு முதலாவது விட. இருபத்தி ஏழு வரை என்ன சொல்றாரு, உற்பத்தி வணிகம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான மூலப்பொருளின் வருடாந்த நுகர்வு 3000 அலகுகள். இம்மூலப்பொருள் ஒன்றின் கட்டளை கிரயம், இம்மூலப்பொருள் ஒன்றின் கட்டளை கிரயம், இம்மூலப்பொருள் ஒன்றின் கட்டளை கிரயம் 300 ஆகவும், இதன் இம்மூலப்பொருளின் கட்டளை கிரயம் 300 ஆகவும், இதன் ஒரு நிமிஷம் வேலை 3000 அலகுகள். இம்மூலப்பொருளின் கட்டளை கிரயம் ஒன்றின் கட்டளை ஒன்றின் கிரயம் 300 ஆகவும், இதன் அலகொன்றிற்கான வருடாந்த இருப்பு வைத்தல் கிரயம் 500 ஆகவும் இருந்தது. சரி, என்ன கேட்டிருக்கான், சிக்கனை கட்டளை தொகை EOQன்றது நான் மீண்டும் மீண்டும் இதை திருப்பி திருப்பி படிப்புச்சுக்களை சொல்லியிருக்கேன். EOQன்றது என்னன்னா, EOQன்றது என்னன்னா எப்படி சொல்றது, உங்களுக்கு களஞ்சிய கிரயம், உங்களுக்கு
கட்டளை கிரயம் ஒண்ணு ஏற்படும். என்னதுன்னா ஒரு தடவை ஒரு பொருளை நீங்க கொள்வனவு செய்யும் போது ஒரு தடவை இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருளை ஓர்டர் ஒண்ணு போட்டு கொள்வனவு செய்றீங்கன்னா அந்த ஓர்டருக்கு ஒரு கொஸ்ட் ஆகும். ஓர்டர்ன்றத சொல்றது கட்டளை. அந்த கட்டளைய பெறுறதுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்ட் ஆகும். கட்டளையை கொடுத்து கொள்வனவு செய்யறதுக்கு ஒரு கொஸ்ட் ஆகும். அதைத்தான் சொல்றது கட்டளை கிரயம். அதான் சொல்றது கட்டளை கிரயம். அப்ப உங்களுக்கு சும்மா உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 5000 அலகுகள் தேவைப்படுதுன்னு சும்மா வைங்க புள்ளி. வருஷத்துக்கு ஒரு 5000 அலகுகள் தேவைப்படுது. இப்ப இந்த 5000 அலகுகளை நீங்க ஒரேடியெல்லாம் கொள்வனவு செய்ய மாட்டீங்களே, பிச்சு பிச்சு தான் கொள்வனவு செய்வீங்க. வருஷத்துக்கு அப்ரோக்சிமேட்டா உங்களுக்கு 5000 அலகு கேள்வி தேவைப்படுறது டிமாண்ட் இருக்கு. 5000 அலகு தேவைப்படுற மாதிரி டிமாண்ட் இருக்கு. இப்ப நீங்க ஒரு செட்டுல 1000 அலகுகளை ஒரேடியா கொள்வனவு செய்யிட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப கொள்வனவு அலகுகளுக்கு ஏற்ற மாதிரி கட்டளை கிரயம் இருக்காது. எத்தனை அலகுகள் வேணாலும் நீங்க கொள்வனவு செஞ்சு கொள்ளலாம். ஒரு செட்டுல ஒரு தடவையில கட்டளை இடுறதுக்கு ஒரு கிரயம் ஏற்படும். அப்ப நீங்க ஒரு தடவையில எத்தனை அலகுகளை கொள்வனவு செஞ்சாலும் சேம் கிரயம் தான் ஏற்படும். இப்ப நீங்க ஒரு தடவையில 1000 அலகுகளை கொள்வனவு செய்றீங்கன்னு வைங்களேன். எத்தனை அலகுகளை கொள்வனவு செஞ்சாலும் சேம் அலகு இதுதான் தேவைப்படும். உங்களுக்கு ஒரு கட்டளைக்கு ஒரு 100 ரூபாய் மாதிரி போகுதுன்னு வைங்களேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு தடவையில 1000 அலகுகளை கொள்வனவு செய்யற ஆளா இருந்தீங்களா இருந்தா, வணிகனா இருந்தீங்களா இருந்தா 5000 அலகுகள் வருடாந்த கேள்வி இருக்க உங்களுக்கு எத்தனை தரம் கட்டளை இட வேண்டி வரும்? ஒரு தடவையில 1000 அலகுகளை கொள்வனவு செய்வீங்களா இருந்தா வருடாந்த கேள்வி இருக்கவங்களுக்கு 5000 அலகுகள் கேள்வி இருக்கவங்களுக்கு எத்தனை தடவை கட்டளை இட வேண்டி வரும்? ரெஸ்பான்ஸ் பண்ணணும் புள்ளே. பிடிக்காது நைட் டைம் கத்த வைக்காதீங்க. ரெஸ்பான்ஸ் பண்ண நைட் டைம் உங்களுக்கு எங்கேஜா இருக்கணும் தான் கேள்வி கேட்கிறேன். சிம்பிள் கொஸ்டின். 5000 அலகுகள் கேள்வி காணப்படுது. ஒரு தடவையில ஒரு செட்டுல 1000 அலகுகளை கட்டளையிட்டு பெறுவீங்களா இருந்தா ஒரு செட்டுல 1000 அலகுகளை கட்டளையிட்டு பெறுவீங்களா இருந்தா ஒரு தடவையில ஆர்டர் பண்ணும் போது 1000 அலகுகளை கொள்வனவு செய்வீங்களா இருந்தா வருடாந்த கேள்வி 5000 அலகுகள் காணப்படுற ஒரு வணிகனான எங்களுக்கு எத்தனை தடவை மாதிரி நாங்க ஆர்டர் போட வேண்டி வரும்? எத்தனை தடவை மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டி வரும்? என்ன தம்பி கதைக்கிறீங்க? பரவாயில்ல, ஸ்பீட சொன்னதுக்கு தேங்க்ஸ். குட். 5000 அலகுகள் எங்களுக்கு வருடான கேள்வி காணப்படுது பிள்ளைகள். ஒரு தடவையில 1000 அலகுகள் கட்டளையிடும். ஒரு தடவையில வாங்கும் போது 1000 அலகுகளை கட்டளையிடும். அப்ப 1000 அலகுகள்ல 5000 பிரிச்சா 5 தடவை தானே. எங்களுக்கு 5000 அலகுகள் கேள்வி. உங்களுக்கு உதாரணத்துக்கு இயோக்கியவை விளங்கப்படுத்த உதாரணத்துக்கு சொல்றேன். எங்களுக்கு வருடாந்த கேள்வி வருஷத்துக்கு 5000 அலகு தேவைன்னு வைங்கனே. நாம ஒரு தடவையில 1000 அலகுகள் கட்டளை இடுவோம்னா எத்தனை கட்டளை இடுவோம்? 5 கட்டளை இடுவோம். அப்படி 5 கட்டளை எங்களுக்கு இடும் போது ஒரு கட்டளைக்கு 100 ரூபாய் போகுதுன்னா 5 கட்டளைக்கு 500 ரூபாய் போகும். சோ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. இப்ப 5 கட்டளைக்கு தான் 500 ரூபாய் போச்சு. இதே நீங்க ஒரு தடவையில 1000 விடாம இன்னொரு 2வது முறை சும்மா ஒரு தடவையில 500 அலகுகளை தான் கட்டளை இடுறீங்க. ஒரு தடவையில 500 அலகுகளை கட்டளை இடுறது தான் உங்களோட வழக்கம்னு வைங்கனே. அப்படி வழக்கம் வச்சிருந்தீங்களா இருந்தா உங்களோட 5000 அலகுகள் கேள்வி இருக்கவங்களுக்கு எத்தனை தரம் கட்டளை இட வேண்டி வரும்? ஒரு தடவையில 500 அலகுகளை கட்டளை இருக்கிறத வழக்கமா வச்சிருந்தீங்கன்னா 5000 அலகுகள் வருஷத்துக்கு கேள்வி இருக்கவங்களுக்கு எத்தனை தடவை கட்டளை இட வேண்டி வரும்? ஐயாயிரம். குட். இப்ப சரியா சொல்றீங்க. 500 அலகு வச்சிருக்கவங்களுக்கு 10 தடவை கட்டளை இட வேண்டி வரும். அப்ப 10 தடவை கட்டளை இட்ட மாதிரி இருந்தா கட்டளை கிரயம் 1000 போயிடும். அப்ப என்னோட வருடாந்த கேள்வி இருக்க இதோட ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குதா? நாங்க ஒரே டைம்ல நிறைய அலகுகளை கொள்வனவு செஞ்ச மாதிரி இருந்தா எங்களுக்கு கட்டளை கிரயம் குறைவா இருக்கு. ஒரே டைம்ல அதிகமான அலகுகள் சாரி ஒரே டைம் அது முதல்ல சொல்லிட்டேன். சாரி ஒரே டைம்ல அதிகமான அலகுகளை கொள்வனவு செஞ்சா ஒன் டைம்ல அதிகமான அலகுகளை கொள்வனவு செஞ்சா நம்ம கட்டளை கிரயம் குறைவா இருக்கு. ஒன் டைம்ல குறைவான அலகுகளை கொள்வனவு செஞ்சா ஒன் டைம்ல நாங்க ஒரு தடவையில ஆர்டர் பண்ற குவான்டிட்டி குறைவா இருந்தா கட்டளை கிரயம் அதிகமா இருக்கு. சரியா? ஓகே. இப்ப என்ன பிரச்சனைனா கட்டளை கிரயம் மட்டும் இல்ல பேணும் கிரயம் ஒன்று ஏற்படும். பேணும் கிரயம்னு சொல்றது களஞ்சிய கிரயம். இப்ப பேணும் கிரயம் வைப்போமே. இப்ப உங்களுக்கு ஒரு தடவையில குறைவா ஆர்டர் பண்ணுவோம். ஒரு தடவையில அதிகமா ஆர்டர் பண்ணுவோம். ஒரு 1000 அலகுகளை ஒரு தடவையில அதிகமா ஆர்டர் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு கட்டளை கிரயம் குறையும்னு நீங்க அப்படி எடுத்தீங்களா இருந்தா
கட்டளைக்கிரயம் குறையும், பேணுக்கிரயம் என்ன செய்யணும் கூடும். பேணும் கிரயம்னு சொல்றது களஞ்சிய கிரயம். ஒரு தடவையில நீங்க 1000 அலகுகளை வச்சிருக்கும் போது 1000 அலகுகளையும் நிறுவனத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தானே. அப்ப உங்களுக்கு என்ன செய்யும்னா 1000 அலகுகளையும் பாதுகாக்க வைக்கிறதுக்கு ஒரு களஞ்சிய கிரயம் ஏற்படும். அது கூடும். அப்ப கட்டளை கிரயத்தை குறைப்போம்னு ஒரே தடவையில நிறைய குவான்டிட்டி உள்ள பொருட்களை கொள்வனவு செஞ்சா கட்டளை கிரயம் குறையும், ஆனா பேணும் கிரயம் கூடும். அப்ப கட்டளை கிரயத்தை குறைக்க நம்ம ட்ரை பண்ணாம இருந்தா ஒரே தடவையில என்ன செய்யணும், நான் சொன்ன தேரிப்படி விளங்கிக்கோங்க. கட்டளை கிரயத்தை குறைக்க ட்ரை பண்ணாம இருந்தா நம்ம ஒரே தடவையில நிறைய அலகுகளை கொள்வனவு செய்யணும். ஆனா அப்படி நிறைய அலகுகளை கொள்வனவு செய்யும் போது களஞ்சியப்படுத்துற கிரயம், அதாவது பேணும் கிரயம் கூடி போயிடும். அப்ப கட்டளை கிரயத்தை குறைக்க வழிகிட்டா பேணும் கிரயம் கூடுது. சரி, அப்படின்னா கட்டளை இடும் போது நாங்க கொஞ்ச அலகுகளை கொள்வனவு செய்வோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொள்வனவு செஞ்சு நிறுவனத்துல வச்சிருந்து முடிய திருப்பி கொள்வனவு செஞ்ச மாதிரி இருந்தா நம்ம பேண்ற கிரயம் குறையும் தானே. களஞ்சிய சாலையில எங்களுக்கு களஞ்சிய கிரயம் குறையும். அதை குறைப்போம்னு அப்படி செய்ய வலிக்கிட்ட மாதிரி இருந்தா என்ன செய்யும், நாங்க கொஞ்ச அலகுகளை தான் கட்டளையிட வேண்டி வரும். பட் கொஞ்ச அலகுகளை கட்டளையிடும் போது என்ன செய்யும்னா கட்டளை கிரயம் கூடிடும். அப்ப கட்டளை கிரயத்தை குறைக்க வலிக்க பேணும் கிரயம் கூடுது, பேணும் கிரயத்தை குறைக்க வைக்க கட்டளை கிரயம் கூடும். அப்ப கட்டளை கிரயமும் சரி பேணும் கிரயமும் சரி சமனா அமைகிற மாதிரி எப்படி குவான்டிட்டி ஆர்டர் பண்றது. ஒரு கட்டளையில இவ்வளவு அலகுகள் நாங்க ஆர்டர் பண்ணா இந்த மாதிரி கட்டளை கிரயமும் குறைஞ்சு கூடி குறையாம ரெண்டும் கூடி குறையாம கட்டளை கிரயமும் களஞ்சிய கிரயமும் சமனா இருக்க மாதிரி நாங்க எப்படி ஆர்டரை போடுறதுன்றதுதான் இஓக்யூ. கட்டளை கிரயமும் பேணும் கிரயமும் சமனா இருக்கும். இஓக்யூல ஆர்டர் போட்டோம்னா இஓக்யூ சொல்றது படி இஓக்யூ சமன்பாடு சொல்றபடி ஆர்டர் போட்டோம்னா கட்டளை கிரயமும் பேணும் கிரயமும் சமனா இருக்கு. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வா இருக்கு. அதுக்கு சமன்பாடு DCO கீழ் CH வர்க்கம். இதுதான் சமன்பாடு. 2 தர D என்றது வருடாந்த கேள்வி. D என்றது வருடாந்த கேள்வி. எவ்வளவு அலகுகளோ அதுகள். CO அலகொன்றின் கட்டளை கிரயம். CH என்றது அலகொன்றின் பேணும் கிரயம். ஓகேயா? இப்ப வருடாந்த கேள்வியை பார்ப்போம். எவ்வளவு வருடாந்த கேள்வி, இது உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப கேள்விக்கு வரும். இப்ப உங்களுக்கு இஓக்யூன்னு என்னன்றது விளங்கிட்டா, இதுதான் சமன்பாடு. இஓக்யூன்றது என்னன்னு விளங்கிட்டா, இஓக்யூ என்னன்றது விளங்கிட்டா சமன்பாடு அப்ளை பண்றது சொல்லித்தரேன். இஓக்யூன்னா என்னன்னு விளங்கிட்டா முதல். அப்ப 2 தர DCO இதுதான் சமன்பாடு. Dன்றது வருடாந்த கேள்வி அலகுகள், CO அலகொன்றின் கட்டளை கிரயம், CH அலகொன்றின் பேணும் கிரயம். இதெல்லாம் தந்திருப்பாங்க. அலகு வருடாந்த கேள்வி எவ்வளவு சொல்லியிருக்கான், 3000. CO அலகொன்றின் கட்டளை கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்கான், 300. அலகொன்றின் பேணும் கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்கான், இருப்பு வைத்தல் கிரயம் 5. இப்ப பார்ப்போம். 2 தர 3000 தர 300 பிரித்தல் 5 3,60,000. ரூட்டை இல்லாமக்குவோம். 600. அப்ப ரூட்டை இல்லாமக்கலாம் 600 அலகுகள். அப்ப ஒரு தடவையில 600 அலகுகள்ல நீங்க கொள்வனவு செஞ்சீங்கன்னா இருந்தா உங்களோட கட்டளை கிரயம் குறைஞ்சா பேணும் கிரயம் கூடாது. அதே மாதிரி கட்டளை கிரயம் கூடுனா பேணும் கிரயம் குறையாது. கட்டளை கிரயமும் பேணும் கிரயமும் சமனா இருக்கும். கட்டளை கிரயமும் பேணும் கிரயமும் சமனா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். 600 அலகுகள். அப்ப 600 அலகுகள் உள்ள விடை எது, 4வது விடை. 27க்கு 4வது விடை. 27க்கு 4வது விடை. ஓகே, நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கிறேன். என்ட்ரிஸ் பண்ணுங்க.
28. இருபத்தெட்டாவது பார்ப்போம். கம்பெனியின் 2023 ஏப்ரல் மாதத்துக்கான மொத்த சம்பள செலவு, அதே மாதிரி ஊழியர் இபிஎஃப் செலவையும் இடிஎஃப் செலவையும் கேட்டிருக்கான். மொத்த சம்பள செலவு சரி சம்பள செலவு தான் கேட்டிருக்கான். இபிஎஃப் இடிஎஃப் செலவெல்லாம் உட்பட மொத்த சம்பளம் செலவு. ஓகே, பார்ப்போம். பின்வரும் தகவல்கள் கம்பெனி ஒன்றில் ஏப்ரல் மாதத்திற்கு சம்பள பட்டியலிருந்து எடுக்கப்பட்டதாம். போடுவோம். மொத்த சம்பள செலவு இப்பவே கண்டுபிடிக்கலாம். அடிப்படை சம்பளம், உங்களோட அடிப்படை சம்பளம்ன்றது 8,80,000 ரூபாய். அப்ப அடிப்படை சம்பளத்தை சேர்க்கணும். மாதாந்த வாழ்க்கை செலவு படி, வாழ்க்கை செலவு படிக்கு கொடுக்குறீங்க. அப்ப அதுவும் உங்களோட சம்பளத்துல வரும். வாழ்க்கை செலவு படி எவ்வளவு? 20,000. ஓகே. கடன் தவணை கட்டங்களுக்கான கழிப்பணவு, அது தேறிய சம்பளம். கடன் தவணை கட்டணங்களுக்கு நீங்க கழிப்பணவு செஞ்சீங்கன்னா அது தேறிய சம்பளம். அது என்ன செய்வீங்கன்னா உங்களோட மொத்த சம்பளத்துல இருந்து தான் கடன் தவணை கட்டணத்துக்கு எடுத்துட்டு மிச்சத்தை கொடுப்போம், தேறிய சம்பளம். ஸோ தேறிய சம்பளம் காண்றதுக்கு தான் கடன் தவணை கட்டண கழிப்பணவு தேவை. ஓகே, இப்ப இபிஎஃப் செலவு இடிஎஃப் செலவு கேட்போம். ஊழியர் சேமலாம நிதியம் இபிஎஃப்க்கு 8 வீதம், ஊழியருக்கு 8 வீதம் மற்றும் 12 வீதம். அதே மாதிரி இடிஎஃப் 3 வீதம். சேமலாம நிதியம் மற்றும் நம்பிக்கை நிதியம் வந்து அடிப்படை சம்பளத்துல பதியப்படுது. இது இல்ல பங்களிப்புகள் அடிப்படை சம்பளம் மற்றும் ஊழியருக்கு செலுத்திய படிகளின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்படுது. அதாவது அடிப்படை சம்பளமும் வாழ்க்கை செலவு ரெண்டையும் சேர்த்து கூட்டி வரும் தானே ஒரே மூணு, அதன் அடிப்படையில தான் இபிஎஃப் இடிஎஃப் பாக்குறீங்களா. அப்ப 8,80,000 பிளஸ் வாழ்க்கை படி செலவு 20,000, 9 லட்சத்துக்கு தான் பாக்குறீங்க. 9 லட்சத்துக்கு 10 வீதம் 8 வீதம் பார்த்த மாதிரி இருந்தா, இபிஎஃப் 2 இருக்கே 8 வீதம் 12 வீதம், 8 வீதம் பார்த்த மாதிரி இருந்தா 9 லட்சத்துக்கு 8 வீதம் பார்த்த மாதிரி இருந்தா 72,000. ஓகேயா? 9 லட்சத்துக்கு 12 வீதம் பார்த்த மாதிரி இருந்தா 1,08,000. 9 லட்சத்துக்கு 12 வீதம் பார்த்த மாதிரி இருந்தா 1,08,000. இதுல 72,000ன்றது 72,000ன்றது நினைவு வச்சுக்கோங்க, ஊழியர் பங்களிப்பு. அதை எங்க செய்யும்? இந்த 9 லட்சம் சம்பளத்துல இருந்தே தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப அது 9 லட்சத்துக்குள்ளேயே உள்ளடங்கிடும். அப்ப அதை நம்ம இபிஎஃப் செலவு எடுக்கலாது. இபிஎஃப் செலவுன்னு சொல்றது நிறுவனத்தில கை காசை போட்டு கொடுக்கிறது. அப்ப இதுதான் இபிஎஃப் செலவு 12 வீதம். அப்ப உங்களோட இபிஎஃப் செலவு 1,08,000. இதுல அழகா சொல்லியிருக்கு, அடிப்படை மற்றும் வாழ்க்கை படி செலவுல தான் இபிஎஃப் இடிஎஃப் பாக்குறீங்களா. அப்ப நான் ரெண்டையும் கூட்டிட்டு தான் இபிஎஃப் இடிஎஃப் பார்க்கலாம். அதனாலதான் அப்படி பார்த்தேன். அதுல இபிஎஃப் 8 வீதம்ன்றது ஊழியர் பங்களிப்பு, அது அந்த சம்பளத்துக்குள்ளேயே உள்ளடங்கி இருக்கு. அப்ப அதை திருப்பி ஒரு செலவா போடுறது இல்லை, அது அந்த சம்பளத்துக்குள்ளேயே உள்ளடக்குங்க. அவரோட சம்பளத்துல தானே இந்த 8 வீதம் கொடுப்போம். அப்ப அதுங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு இல்லை, அது அந்த 9 லட்சம் சம்பளத்தோடயே முடிஞ்சு. அப்ப அதை திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ள அது அப்படியே இருக்கணும், செலவு செலவு தான். ஆனா 12 வீதம்ன்றது எக்ஸ்ட்ராவா எங்கட நிறுவனத்துல சார்பா கொடுக்கறது தான் அந்த 12 வீதம் நிறுவன பங்களிப்பு. அதைத்தான் இபிஎஃப் செலவுன்னு சொல்றது. ஓகே, இடிஎஃப் பார்ப்போம். இடிஎஃப் எப்படி? அது ஆன்லைன் ஒன்லி நிறுவன பங்களிப்பு. 9 லட்சத்துக்கு இடிஎஃப் பார்த்தா எவ்வளவு? 9 லட்சத்துக்கு இப்ப இடிஎஃப் பாத்தீங்கன்னா 27,000. அப்ப 27,000 போடும். ஓகே, 8,80,000 பிளஸ் 20,000 பிளஸ் 1,08,000 பிளஸ் 27,000 சேர்த்தீங்களா இருந்தா 1,035 தான். 1,035 தான் உங்களோட மொத்த சம்பள செலவு. 1,035 தான் உங்களோட மொத்த சம்பள செலவு. இந்த மொத்த சம்பள செலவுல தான் என்ன செய்வோம்னா இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு இருக்கு 72,000, அதையும் இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு இருக்கு 72,000, அதையும் அதே மாதிரி கடன் தவணை கட்டண கழிப்பணவு இருக்கு 1,80,000, அதையும் எடுத்துட்டு கையில தேறிய சம்பளத்தை கொடுப்போம். இது ரெண்டையும் கழிச்சு வரதை சொல்றது நாங்க
ஒரு நிமிஷம். எடுத்தேன் உங்களோட குரூப் ஒன்னுல இருந்து தான் உங்களோட லிங்க் எடுத்தேன்னா அப்படி இல்லை. எந்த குரூப்ல இல்லையா நீங்க? எந்த நம்பர் தரதுல என்ன இருக்கு? அது ஒரு பப்ளிக் நம்பர் தானே. எந்த குரூப்ல இல்லையா அப்ப நீங்க தர்ஷன்? ஆமா ஓகே. 071163367 சரி ஓகே. அப்ப இது இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், அப்ப மொத்த சம்பளத்துல ஊழியர்கள் அவரோட சம்பளத்துல இருந்து கை வைக்க வேண்டிய விஷயங்கள் எடுக்கணும். 8% அவரோட இபிஎஃப் பங்களிப்பு. அடுத்தது இப்ப இதுல ஸ்பெஷலா தந்திருக்க அந்த தவணை கட்டண கழிப்பளவு அதையும் எடுத்த பிறகு இப்ப இது சும்மா பார்த்த மாதிரி தான் கழிச்ச ஒரு உதாரணத்துக்கு இதத்த சொல்றதுதான் தேறிய சம்பளம். 8,13,000 மாதிரி வரும். இதைத்தான் சொல்றது தேறிய சம்பளம். அப்ப நம்மள்ட்ட கேட்டது மொத்த சம்பளம். அதனாலதான் அந்த கடன் தவணை கட்டண கழிப்பனவா கழிக்கல. அவள்கிட்ட தேறிய சம்பளம் கேட்கல, மொத்த சம்பளம் தான் கேட்டிருக்கான். அப்ப மொத்த சம்பளம்ன்றது 1035. 28க்கு 3வது 28க்கு 3வது. இது விளங்கிச்சா? இதுல எதுவும் மிச்சம் இருக்கு? ஓகே, தர்ஷனாம விளங்கிச்சாமா? 29 இவர் என்ன சாமான்றத பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களில் எது கிரயம் தொகை லாப பகுப்பாய்வு தொடர்பில் பிழையானது? சமப்பாட்டு புள்ளி மொத்த பங்களிப்பானது சமப்பாட்டு புள்ளியில் மொத்த பங்களிப்பானது மொத்த நிலையான கிரயத்துக்கு சமனாகும். சமப்பாட்டு புள்ளின்றது என்னன்னா அழகா விளங்கிக்கோங்க. சமப்பாட்டு புள்ளின்றது என்னது? லாபம் இல்ல நட்டமும் இல்ல, லாபமும் இல்ல நட்டமும் இல்லாத புள்ளியை தான் சொல்றது சமப்பாட்டு புள்ளி. அதாவது உங்களோட லாப கணிப்பீட்டுல பாத்தீங்கன்னா உங்களோட விற்பனையில இருந்து மாறும் கிரயத்தை கழிச்ச மொத்த விற்பனையில இருந்து மொத்த விற்பனையில இருந்து மாறும் கிரயத்தை கழிச்சா உங்களுக்கு மொத்த பங்களிப்பு வரும். இதெல்லாம் சமன்பாடு. மண்டையை குழப்ப கூட நான் சொல்ற விஷயத்தை தான் வழங்கிக் கொள்ளணும். சமன்பாடுக்கு நான் ஒண்ணு செய்யல, அதை ஒரு மண்டையில போட ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். சாப்பாட்டு புள்ளின்றத முதல் விளங்கிக்கோங்க. லாபமும் நட்டமும் சந்திக்காத புள்ளி. அப்ப சாப்பாட்டு புள்ளியில வர அலகுகள்ல நாங்க உற்பத்தி செய்து வித்தமா இருந்தா நமக்கு லாபமும் வராது நட்டமும் வராது. சாப்பாட்டு புள்ளியில வர அலகுகள்ன்றது லாபமும் இல்ல நட்டமும் கிடைக்கப்பெறாத புள்ளி தான் சாப்பாட்டு புள்ளியில வர அலகு. அப்ப அந்த புள்ளியில வர எண்ணிக்கையில எவ்வளவு அலகுகள் வருதோ அந்த எண்ணிக்கையில நாங்க உற்பத்தியை மேற்கொண்டு விற்பனை செஞ்சோம்னா நம்ம லாபத்தையும் எதிர்கொள்ள மாட்டோம், நட்டத்தையும் எதிர்கொள்ள மாட்டோம். சரியா? இப்ப அதை முதல்ல விளங்கிக்கும். அதுதான் சமப்பாட்டு புள்ளி. இப்ப உங்களோட லாபம் கணிப்புறதுக்கு விற்பனையில இருந்து மாறும் கிரயத்தை கழிச்சு உங்களுக்கு மொத்த பங்களிப்பு வரும். அந்த மொத்த பங்களிப்புல இருந்து உங்களோட மொத்த நிலையான கிரயத்தை கழிச்ச அந்த மொத்த பங்களிப்புல இருந்து உங்களோட மொத்த நிலையான கிரயத்தை கழிச்சாதான் உங்களுக்கு என்ன வரணும்? லாபம் வரணும். மொத்த பங்களிப்புல இருந்து மொத்த நிலையான கிரயத்தை கழிச்சாதான் உங்களுக்கு லாபம் வரணும். ஓகேயா? இதுதான் இதோட லாபத்துக்கான சமன்பாடு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப 2 விஷயம் சமன்பாட்டு புள்ளியை பத்தி சொன்னேன், அடுத்தது இந்த லாப சமன்பாடை சொன்னேன். இப்ப இதை வச்சுதான் அந்த கூற்று சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். சமப்பாட்டு புள்ளியில லாபமும் நட்டமும் வராத புள்ளி தான் சமப்பாட்டு புள்ளின்னு சொல்றது. இப்ப சமப்பாட்டு புள்ளியில அப்ப லாபம்ன்றது எப்படி இருக்கும்? என்ன பெருமதியில இருக்கும்? 0 தானே இருக்கு. ஏன்னா அது லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. சமப்பாட்டு புள்ளியில 0ன்னு வரணும். ஏன்னா லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. அப்ப சமப்பாட்டு புள்ளியில 0ன்னு வரணும்னா என்ன நடக்கும்னா விற்பனையில இருந்து மாறும் கிரயங்களை கழிக்க மொத்த பங்களிப்பு ஒன்று வரும். அந்த மொத்த பங்களிப்புல இருந்து அம்புக்குறி காட்டுறேன்,
இந்த மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கரையத்தை கழிச்சா 0 வரணும்னா, சமன்பாட்டு புள்ளினா என்ன? லாபமும் நட்டமும் இல்லாத புள்ளி. அப்ப உங்களுக்கு சமன்பாட்டு புள்ளியில என்ன செய்யணும்? மொத்த பங்களிப்புல இருந்து விற்பனையில இருந்து மாறும் கிரயத்தை கழிச்சா மொத்த பங்களிப்பு வரும். அந்த மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சா தான் லாபம் வரும். இப்ப உங்களுக்கு சமன்பாட்டு புள்ளியில லாபமும் நட்டமும் எப்படி இருக்கும்? இருக்காது, 0 இருக்கும். அப்ப உங்களுக்கு சமன்பாட்டு புள்ளியை பொறுத்த வரையில மொத்த பங்களிப்புல இருந்து மொத்த நிலையான கிரயத்தை கழிச்சா என்ன வரணும்? 0 வரணும். அப்ப மொத்த பங்களிப்புல இருந்து மொத்த நிலையான கிரயத்தை கழிச்சா 0 வரணும்னா மொத்த பங்களிப்பும் நிலையான கிரயமும் என்ன செய்யணும்? சமணம் இருக்கணும். 5ல இருந்து 5 கழிச்சாதான் 0 வரும். 5ல இருந்து 4 கழிச்சா 0 வராது. 6ல இருந்து 6 கழிச்சாதான் 0 வரும். 7ல இருந்து 7 கழிச்சாதான் 0 வரும். ஒரே நம்பரா இருந்தா தான் 0 வரும். அப்ப மொத்த பங்களிப்புல இருந்து மொத்த நிலையத்தை கழிக்கும் போது பிளஸும் வராம மைனஸும் வராம லாபமும் வராம நட்டமும் வராம இருக்காங்கன்னா மொத்த பங்களிப்பும் மொத்த நிலையான கிரயமும் என்னவா இருக்கணும்? சமனா இருக்கணும். அப்ப சமன்பாட்டு புள்ளியில மொத்த பங்களிப்பும் மொத்த நிலையான கிரயமும் எப்பயுமே சமனா காணப்படும். சரி, அப்ப அந்த கூற்று சரியானது. சமன்பாட்டு புள்ளிக்குள், அப்ப அந்த கூற்று சரி, அதை சரின்னு போட்டுக்கோம் முதலாவது. அடுத்தது இரண்டாவது, சமன்பாட்டு புள்ளிக்குள் மேலுள்ள மொத்த லாபமானது மொத்த பங்களிப்பில் இருந்து மொத்த நிலையான கிரையை கழித்து வரும் தொகைக்கு சமமானது. ஒரு நிமிஷம். சமன்பாட்டு புள்ளிக்குள் மேலுள்ள மொத்த லாபமானது மொத்த பங்களிப்பிலிருந்து கொஞ்சம் கூற்று. ஓகே, என்னதுன்னா உங்களோட சமன்பாட்டு புள்ளி அழகை தாண்டி விற்கிற லாபம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? சமன்பாட்டு புள்ளி அழகை தாண்டி சமன்பாட்டு புள்ளியில வித்தீங்களா இருந்தா லாபம், லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. சமன்பாட்டு புள்ளியில வித்தா லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. சமன்பாட்டு புள்ளிக்கு கீழே வித்தா நட்டம். இதே சமன்பாட்டு புள்ளிக்கு மேல வித்தா லாபம். சரியா? சமன்பாட்டு புள்ளிக்கு கீழே வித்தா நட்டம், சமன்பாட்டு புள்ளிக்கு மேல வித்தா என்ன? லாபம். இப்ப நீங்க சமன்பாட்டு புள்ளிக்கு மேல விற்கும் போது வர லாபம்ன்றது சமன்பாட்டு புள்ளிக்கு மேல விற்கும் போது இல்ல, சமன்பாட்டு புள்ளிக்கு மேல விற்கும் உள்ள லாபமானது உங்களோட மொத்த பங்களிப்புல இருந்து, இந்த மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சு வர்றதுக்கு சமனா இருக்கு. மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சு வர்றதுக்கு சமனா இருக்கும். ரீசன் என்னன்னா, உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களோட சமன்பாட்டு புள்ளிக்கான சமன்பாடை சொல்றேன். சமன்பாட்டு புள்ளியில சமன்பாடு 5 லட்சம், சமன்பாட்டு புள்ளியில சமன்பாடு நிலையான கிரயத்தின் கீழ், உங்களுக்கு அதுக்கு உதாரணம் சொல்றது கணக்கொண்டு வேணும், சிம்பிளா சொல்ல இயலாது. நான் வாயால சொல்ற கூற்ற விளங்கிக்கோங்களேன். உங்களுக்கு சமன்பாட்டு புள்ளியை தாண்டி லாபத்தை என்ன நடந்துரும்னா புள்ளிகள், சமன்பாட்டு புள்ளியில என்ன நடந்துரும்னா முதல்ல ஒரு நிலையான கிரயம் ஈடு செய்யப்பட்டுரும். சமன்பாட்டு புள்ளியில ஒரு நிலையான கிரயம் ஈடு செய்யப்பட்டுரும். நிலையான கிரயம் அதாவது சமன்பாட்டு புள்ளியில அலகுகளை வித்தீங்கனால, இப்பதான் சமன்பாட்டு புள்ளிகள் 1000 அலகுகள்னா 1000 அலகுகள்ல நீங்க பொருட்களை வித்தாலே அந்த 1000 அலகோடைய ஒரு நிலையான கிரயத்தை ஈடு செஞ்சிருவீங்க. அப்ப நீங்க அடுத்த விற்கிற ஒவ்வொரு அலகுமே உங்களோட ஜஸ்ட் மாறும் கிரயமாக தான் இருக்கும். அதனால சமன்பாட்டு புள்ளிக்கு மேலுள்ள மொத்த லாபமானது எப்படி இருக்கும்னா உங்களோட மொத்த பங்களிப்புல இருந்து நிலையானத்தை கிரயத்தை கழிச்சு வர இதுக்கு சமனா இருக்கு. சரியா? ஓகே. மூன்றாவது, விற்பனை பெறுமதியில் சமன்பாட்டு புள்ளியானது மொத்த நிலையான கிரயத்தை விற்பனை விகிதத்தினால் பிரித்து வரதா இருக்கும் பங்களிப்பு. இது ஒரு சமன்பாடு, இதுக்கு நீங்க கூட யோசிக்கிறது இல்ல. சமன்பாட்டு புள்ளியை விற்பனை பெறுமதின்னு சொல்றது. சமன்பாட்டு புள்ளியை 2 வகையில காணும். அலகுகள்ல சொல்றது, அலகுகள்ல கணிக்கிறது. சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதின்னு சொல்றது சமன்பாட்டு புள்ளிகள் எத்தனை அலகுகளுக்கு வந்துச்சோ அத்தனை அலகுகளால விற்பனை விலையை பெருக்கிறது. சமன்பாட்டு புள்ளி எத்தனை அலகுகளுக்கு வந்துச்சோ அத்தனை அலகுகளால விற்பனை விலை, ஒரு அலகுக்கான விற்பனை விலையை பெருக்கிறீங்கன்னா சமன்பாட்டு புள்ளி அலகுகளால
அலகொன்றின் விற்பனை விலையை பெருக்கினீங்கன்னா சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதி வரும். இந்த சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதிய இன்னொரு சமன்பாடினூடாக இவங்க சொன்ன மாதிரி கணிக்கலாம். அதாவது மொத்த நிலையான கிரயத்தை விற்பனை பங்களிப்பு விகிதம், விற்பனை பங்களிப்பு விகிதத்தால பிரிச்சிங்கன்னா, விற்பனை பங்களிப்பு விகிதத்தால பிரிச்சாலும் இந்த சாப்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதி வரும். இதெல்லாம் ஒரு சமன்பாடு. மொத்த நிலையான கிரயத்தை விற்பனை பங்களிப்பு விகிதத்தால பிரிச்சாலும் உங்களுக்கு சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதி வரும். சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதின்னு சொல்றது சமன்பாட்டு புள்ளி அலகுகளை அலகொன்றின் விற்பனை விலையால பெருக்கிறது. அப்ப அதை இன்னொரு வேலை கண்டுபிடிக்கணும்னா, அந்த சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதி இன்னொரு வேலை கண்டுபிடிக்கணும்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி ரெண்டு தரம் செய்ய வேண்டி வருமே. சமன்பாட்டு புள்ளி அலகுகளை நிலையான கிரயத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்புன்னு போட்டு, நிலையான கிரயத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்புன்னு போட்டு சமன்பாட்டு புள்ளிக்கான சமன்பாடு இதுதான். நான் இதுக்கு முதலே அதை சொல்லி இருக்கேன், அதனாலதான் இப்படி ஸ்பீடா சொல்றேன். இந்த 21 பேப்பர்ல சொன்னேன், அதனால இதுல வராதாக்கள் இருந்தா பாவம்னு சொல்றேன். சமன்பாட்டு புள்ளிக்கான சமன்பாடுன்றது நிலையான கிரயத்தின் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. அப்ப அதை போட்டு சமன்பாட்டு புள்ளி அலகுகளை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும், அலகொன்றின் விற்பனை விலையால பெருக்கினா தான் சமன்பாட்டு புள்ளியின் விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டு வேலை. அப்ப அதுக்குதான் ஒரு சிங்கிள் சமன்பாடு இருக்கு. அந்த சமன்பாட்டு புள்ளியின் விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்க மொத்த நிலையான கிரயத்தின் கீழ் அலகொன்றிற்கான பங்களிப்பை போடாம விற்பனை பங்களிப்பு விகிதாச்சாரம் எவ்வளவு வந்துச்சு அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதியில கிடைச்சிடும். அது சரி, ஓகே. பாதுகாப்பு எல்லையானது லாபத்தை பெறுமதியில் பாதுகாப்பு எல்லையானது லாபத்தை பங்களிப்பு மைனஸ் விற்பனை விகிதத்தால் பிரித்து காட்ட முடியும். பாதுகாப்பு எல்லையானது லாபத்தை மைனஸ் இல்லது. பாதுகாப்பு எல்லையானது லாபத்தை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பிரித்து காட்ட முடியும். இதெல்லாம் சமன்பாடு. இதை நீங்க விளங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. லாபத்தை பங்களிப்பு விற்பனை விளங்கப்படுத்த போனா அது என்னது ஆள்கூட்டு தலைமையில கீரித்தான் விளங்கப்படுத்த வேண்டி வரும். லாபத்தை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால பிரிச்சாலும் உங்களுக்கு பாதுகாப்பு எல்லை வரும். லாபத்தை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால பிரிச்சாலும் உங்களுக்கு பாதுகாப்பு எல்லை வரும். லாபத்தை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால பிரிச்சாலும் உங்களுக்கு என்ன வரும், பாதுகாப்பு எல்லை வரும். இது ஒரு சமன்பாடு. அப்ப அதுவும் சரியான கூட்டு. இதெல்லாம் கூட்டு எழுதிக்கோங்க. சமன்பாடு லாபத்தை பங்களிப்பு விற்பனையால விகிதத்தால பிரிச்சா பாதுகாப்பு எல்லைகள் வரும். மொத்த நிலையான கிரயத்தை விற்பனை பங்களிப்பு விகிதத்தால பிரிச்சா சமன்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதியில வரும். நிலையான கிரயத்தை அலகுக்கான பங்களிப்பால பிரிச்சா சமன்பாட்டு புள்ளி அலகுகள் வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி சமன்பாட்டு புள்ளியில மொத்த பங்களிப்புன்றது மொத்த நிலையான கிரயத்துக்கு சமம். இதுகெல்லாம் நோட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரிதான் டிப்ஸ் எடுத்து படிக்கிறது. சரி, அடுத்தது சமன்பாட்டு புள்ளியில் விற்பனை வருமானமானது நிலையான கிரயத்துக்கு சமனா இருக்குமா? இல்ல. சமன்பாட்டு புள்ளியில மொத்த பங்களிப்பு தான் நிலையான கிரயத்துக்கு சமனா இருக்குமே தவிர்த்து விற்பனை வருமானமானது நிலையான கிரயத்துக்கு சமனா இருக்காது. அப்ப அஞ்சாவது கூற்று தான் இங்க பிள்ளை. அஞ்சாவது கூற்று தான் இங்க பிள்ளை. சரி, அப்ப விளங்கிச்சா? அஞ்சாவது கூற்று தான் இங்க பிள்ளை. 29க்கு அஞ்சாவது அதுதான் இங்க மிக பிள்ளை. ஓகே, அடுத்தது கணக்கீட்டு 30வதுல சரியான கூற்று. கணக்கீட்டு வருவாய் விகிதமானது செயற்திட்டம் ஒன்றை சராசரி காசு பாய்ச்சலால் அதன் சராசரி முதலீட்டால் பிரிப்பதன் மூலம் கணிக்கப்படும். கணக்கீட்டு வருவாய் விகிதத்துல சராசரி காசு பாய்ச்சல் ஒரு மெத்தடே இல்ல. சராசரி லாபத்தை பிரிக்கிறதன் மூலமா, சராசரி நீங்க முதலீட்டால பிரிக்கிறதனூடாகத்தான் வர்றதுதான் கணக்கீட்டு வருவாய் வீதம். காசு பாய்ச்சல் ஒரு விஷயம் தனது கணக்கீட்டு வருவாய் விதத்துல உங்களுக்கு இல்லவே இல்லை. சராசரி
லாபத்தை தான் நாங்க பிரிக்கணும். சரியா? கணக்கிட்டு வரும் விதத்துல காசு பாய்ச்சல்ன்றவர் வாரவே மாட்டார். சரியா? பிழையான கூற்று. திரும்ப பெறும் கால அடிப்படையில் செயற்திட்டம் ஒன்றை மதிப்பீடு செய்கையில் திரும்ப பெறும் காலத்துக்கு பின் உருவாக்கப்படும் காசு பாய்ச்சலை கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. இப்ப திறந்த பெறும் காலம்ன்றது என்னது? இப்ப திரும்ப பெறும் காலத்துல நாங்க மதிப்பிடுறதுன்றது, திரும்ப பெறும் காலத்துல மதிப்பிடுறதுன்றது ஒரு 5000 முதலீடு செஞ்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு இயந்திரத்துக்கு முதலீடு செஞ்சிருக்கோம். அந்த 5 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சனால முதல் வருடம் 1 லட்சம் காசு உட்பாய்ச்சல், 2ஆம் வருடம் 2 லட்சம் காசு உட்பாய்ச்சல், 3ஆம் வருடம் 3 லட்சம் காசு உட்பாய்ச்சல், 4ஆம் வருடம் 5 லட்சம் காசு உட்பாய்ச்சல்னு இப்படி 5ஆம் வருடம் 1 லட்சம் காசு உட்பாய்ச்சல் இப்படின்னு தான் காசு உட்பாய்ச்சல் காணப்படுது. எப்படி? ஒரு 5 லட்சம்னு இயந்திரத்தை முதலீடு செஞ்சனால. இப்ப திரும்ப பெறும் காலம் எப்படி பார்ப்போம்? 5 லட்சத்தை எப்பைக்குள்ள திரும்ப எடுக்கிறோம் அதுதான் திரும்ப பெறும் காலம். முதல் வருடம் 1 லட்சம் எடுத்துருவேன், 2ஆம் வருடம் 3 லட்சம் எடுத்துருவேன், 3ஆம் வருடம் 2 லட்சம், 3ஆம் வருடம் இப்ப முதல் வருடம் 2 வருடம் வந்துடும். சரியா? 2 வருடத்துல 3 லட்சம் ரூபாய் எடுத்துருவேன். அடுத்த 3 லட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 2 லட்சம் தானே. அப்ப அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. 2 லட்சத்தின் கீழ் 3 லட்சம் போட்டுட்டு தர 1 கீழ் 12 போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். எத்தனை மாதம்னு வரும். சரியா? 0.5 உங்களுக்கு வரும். 2.5 வருஷம் மாதிரி ஏதோ வரும். சரியா? அப்ப நாங்க இதை ரிட்டர்ன் எடுக்கிறது, உங்களுக்கு ரிட்டர்ன் எத்தனை கால பகுதியில இதை நீங்க ரிட்டர்ன் எடுக்கிறீங்கன்றதுதான் மெட்டர். எவ்வளவு கால பகுதியில நீங்க இதை ரிட்டர்ன் எடுக்கிறீங்கன்றதுதான் மெட்டர். கொஞ்சம் 2 வருடமும் 8 மாதத்திலேயும் தான் இதை ரிட்டர்ன் எடுப்பீங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வருடமும் 8 மாதத்திலேயும் தான் இதை ரிட்டர்ன் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 3 வருஷத்துல 1 லட்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு தானே. ஆனா 1 லட்சம்ன்றது எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப 2 வருஷத்துலயும் 2 வருஷத்துல 3 லட்சம் ரூபாய் எடுத்துருவீங்க. அடுத்த 2 லட்சம் தேவை தேவை, பட் எங்களுக்கு அதிகமாவே 3ஆவது வருஷம் 3 லட்சம் காணப்படுது. அப்ப 3 வருஷமும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண தேவையில்ல, 8 மாசத்தை கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அப்ப 2 வருடமும் 8 மாதத்துல அந்த 3 லட்சம் அதாவது மொத்தமா காசு எடுத்துருவீங்க. அப்ப அதுக்கு பிறகு பின்னுக்குள்ளதை நாங்க திரும்ப பெறும் காலத்துல கணக்கெடுக்க மாட்டோம். திரும்ப பெறும் காலம்ன்றது எவ்வளவு காலம் எங்களுக்கு நாங்க போட்ட காசு எடுக்கிறதுக்கு போகுன்றது. அப்ப 5 லட்சம் எடுக்க 2 வருஷமும் 8 மாசமும் போகும். சும்மா உதாரணத்துக்கு நான் கணக்கு சொன்னபடி. அப்ப பின்னுக்கு வர்றதை கணக்கெடுக்க மாட்டோம். இனிமே 2 வருஷம் 8ஆம் மாதத்துக்கு பின்னுக்கு வர்றதை கணக்கெடுக்க மாட்டோம். அது சரியான கூற்று. அப்ப அது சரி. ஏ தான் பிள்ளை, பி சரி. சிய பார்ப்போம். செயற்திட்டம் ஒன்றில் நேர்கணைய தேறிய நிகழ்கால பெறுமதியானது. செயற்திட்டம் ஒன்றில் நேர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதியானது அச்செயற்திட்டமானது நேர்கணைய நிகழ்கால பெறுமதியானது அச்செயற்திட்டமானது எதிர்பார்க்கப்படும் திரும்பல் விகிதத்திலும் பார்க்க கூடுதலாக இருக்கும். அதாவது உங்களுக்கு திரும்பல் வீதத்திலையும் கூட இருந்தா தான் சொல்றது நேர்கணி. திரும்பல் வீதத்தை விட குறையா வந்தா அது மறைக்கணி. சரியா? என்ஆர்வி மைனஸ் என்ஆர்வி பிளஸ்ல இருந்தாலே திரும்பல் வீதம் கூடுதலா இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, அதனால சேர்த்திட்டம் ஒன்றின் நேர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதியானது அச்சேர்த்திட்டமானது எதிர்பார்க்கப்படும் திரும்பல் வீதத்திலும் பார்க்க கூடுதலான திரும்பலை உருவாக்கிறது. அப்ப நேரா இருந்தாலே அதிகம் தான் அர்த்தம். சரியா? குறைவா இருந்துச்சா இருந்தா அப்படி குறைவான திரும்பலை உருவாக்குறதா இருந்தா அது என்னவா இருக்கும்? மறைக்கணிய நிகழ்கால பெறுமதியா இருக்கும். மைனஸ்ல என்ஆர்வி இருக்கும். சரியா? அப்ப சியும் சரி, பியும் சியும் சரியானது. அப்ப 30க்கு 5வது விட 30க்கு 5வது விட. சரி, இதுல அந்த நம்பர் ஏதோ இல்லாத ஆள் ஒரு ஆள் சொன்னீங்க தானே, கொஞ்சம் எனக்கு உங்களோட நம்பரை போடுங்க அந்த செட் பாக்ஸ்ல. இல்லாட்டி உங்களோட நம்பரை எனக்கு கண்டெக்ட் பண்ணி விடுங்க, வேணா இதுல எட் பண்ணி விடுறேன். கிளாஸ் லிங்க்குகள் அப்டேட் டைம் மாறினா போடும் அதுல. சரியா? கொஞ்சம் போடுங்க தர்ஷன். நம்ம இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண இது பண்ணி விடுறேன். இல்ல, இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுங்க தம்பி. வாட்ஸ்அப் நம்பர் போட்டேன், அதுக்கு மெசேஜ் போடும்.
ஓகே, சரி, குட் நைட். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நான் மீதி இதை நாளைக்கு இருக்கும், நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன். நாளைக்கு காலையில இருக்கும், 10 மணிக்கு, காலையில 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு. நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் லிங்க். லிங்க் இப்போ பெர்மனன்ட் லிங்க் தான் உங்களுக்கு நான் கிளாஸ் அப்டேட் பண்ணி விடுவேன். நாளைக்கு 10 மணிக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். சரி, குட் நைட். என்ன டவுட்ஸ் இல்லை? ஓகேயா, கிளியரா? சரி, ஷுவர் தானே? யதர்ஷன், சாரி யுதர்ஷன், தர்ஷனா?